जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री प्रभुपादी महाराज कर्णम, एन गुरुनाथ कर्णम. தொடர்ந்து வந்து ஸ்ரீ பகவத்கீதை கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பகுதியும் மடியான பணியான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பகவத்கீதா as it is அத்தியாயம் 9. அத்தியாயம் 9 சாப்டர் 9 நம்ம சம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது வரைக்கும் பேசணும்? தன்னா மதி சொல்லுங்க. ஓகே மதி 14 கிடைச்சா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து படிச்சோமா இல்லையா? இப்போ தானே இவங்க சொல்ல போகிறோம் நந்தினி மதி மாதிரி லாஸ்ட் வீக் நம்ம எதுக்கு எங்கே நிப்பாட்டணும் ஞாபகம் இருக்கா? ஓ வரலையே நீங்கள்? ஓ மதி நீங்கள் வரலாம் கூட வர மாதிரியே எங்களுக்கு தோணுது மதி. ஓ 16. ஓகே, ஞாபகம் இருக்கா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் வந்து அந்த ஸ்லோகத்தை மட்டும் படிச்சிடலாம். அதில் லைட்டாக டச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே அடுத்தடுத்து போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 9 9 அத்தியாயத்தோடைய சுருக்கத்தை பார்க்கணும். அதே கிருஷ்ணா ராஜா மறந்து ஸ்டோரி முடிஞ்சு ராஜேதி வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஃப்ரெண்டுங்க மாமா ஒன்றும் இல்லையா? சரி சரி, ஓகே முடிஞ்சு. ஓகே, அத்தியாயம் 9 சாப்டர் 9 பதம் 16 டெக்ஸ்ட் 16. ஓகேவா? எங்கே வழி மாதிரி போய்ட்டு வந்திருக்கீங்க? ஓகேவா? செட்டில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சா? அஹம் க்ரது அஹம் யக்ஞா ஸ்வாதாஹம் அஹம் ஔஷதம் மந்த்ரோ அஹம் அஹம் ஏவஜ்யம் அஹம் அக்னி அஹம் சுதம். ஓகே, மொழிபெயர்ப்பு தமிழில் எல்லாரும் சொல்லுங்க. ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். இங்கிலீஷில் மாதிரி எப்படி மாதிரி? It is I who am the ritual, I the sacrifice, the offering to the ancestor, the healing herb, the transcendental plant. I am the butter and the fire and the offering. ஓகே, ஹரிகிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து போன வாரம் இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது வந்து பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நானே ஆனால் சடங்கு நானே. ஓகேவா கௌரி மாதிரி? போனோம், இதான் பார்த்தோம். இதே பொசிஷனில் இதே க்ரௌடோட பார்த்தோம் நம்ம. ஓகேவா? சடங்கு செய்யக்கூடிய சடங்கு எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொல்கிறார். ஓகேவா? தென் யக்யா, யாகமும் நானே, செய்யக்கூடிய யாகங்கள் எல்லாமே நானே சொல்கிறாருங்க. ஓகேவா? தென் அடுத்து முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே. அதை பற்றி பேசணும். ராஜேதி மாதிரி ஞாபகம் இருக்கா? போன வாரம் இப்போ நம்ம வந்து முன்னோருக்கு இறந்தவங்களுக்கு வந்து நம்ம பிண்டம் பிடிக்கிறது அதை பற்றி நம்ம இப்போ பெரிய ஒரு நம்ம நிறைய பேசணும் போன வாரம் லாஸ்ட் வீக்கு. ஓகேவா? அதை பற்றி கிளியர் ஆனிச்சா? வள்ளி மதிஜி வந்தீங்க, போன வந்தீங்க தானே? எல்லாம் கிளியர் ஆனிச்சா? அப்போ அந்த எல்லாமே படைக்க பொருளும் நானே சொல்கிறாரு. தென் நோய் தீர்க்கும் மூலிகை. மூலிகை மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஹெர்பல் சொல்லலாம். என்ன ஹெர்பல் இப்போ வந்து யூடியூப் திறந்து எல்லாம் காட்டுறாங்க பாருங்க. எல்லாத்தையும் வந்து எல்லா மூலிகையும் நானே அப்படின்னு சொல்கிறாரு. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்திரம். மந்திரம்னா வந்து எல்லா வகையான மந்திரம் இருக்குது. எல்லா மந்திரத்திலையும் பகவான் இருக்கிறாரு. எல்லா மந்திரம் எப்படி பகவான் இருக்கிறாரு? எதன் அடிப்படையில் இருக்கிறாரு? எல்லா மந்திரத்திலையும். நீங்கள் லட்சுமி மந்திரத்தை நாயகர் மந்திரத்தை எல்லா மந்திரம் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. எப்படி இருக்காரு? எஸ், ஏன்னா ஓம் வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்லி இங்கே பகவதி சொல்லப்படுது. ஓம் வந்து 3 எழுத்து ஒன்றா சேரும். நான் போன வாரம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? விஜய் மதிஜி சொல்லுங்க. விஜய் மந்திரம் சொல்லுங்க. எஸ், கேட்டு விடுங்க. அவங்க ஏன் சொல்லுங்க? அவங்க சொல்ல சொன்னேன். அவங்க வந்து மலையா ஸ்கூலு, ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டாங்க. இவங்க வந்து ஓம் வந்து ஆ உ இம், இந்த 3 சொற்கள் தான் ஓம் மாறுது. ஓகே, தென் அடுத்து வந்து நானே நெய், கீ, நெய் நானே ப்ரூ. இது பற்றி எங்கே அவருங்க
அழுகுறாரா? அச்சோ, புது பையனா? எல்லாம் விட்டோன்னு மேலே ஓட தான் பார்ப்பாங்க. சரி விடுங்க. நானே நெய், நானே அக்னி நெருப்பு, நானே படைக்கும் பொருள், எல்லாமே நான் சொல்லிட்டாரு. ஒரு யஜ்யாவுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம், எல்லா திங்ஸும் நான் தான். பிறகு வந்து எல்லா வகையான சடங்கும் நான் சொல்லிட்டாரு. ஓகேவா? இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீக் பேசிட்டோம். இப்போ எங்கேயிருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 17வது எதை பற்றி இப்போ பகவான் பாருங்க, இந்த அத்தியாயம் வந்து இதோட தலைப்பு வந்து என்ன சொன்ன, ரகசியமான அறிவு. இங்கிலீஷில் வந்து மோஸ்ட் கான்ஃபிடென்ட் நாலேஜா, ரொம்ப ரகசியமான அறிவு. அப்போ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். பகவான் வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே வராரு, அவரோட ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்லிட்டு வராரு. ஓகேவா? இப்போ நான் வந்து போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், இந்த சாப்டர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும் கேட்குற பகவானை பற்றி கேட்டால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை பற்றி பேசியிருந்தார். ஓகேவா? தென் அடுத்து நீங்கள் இதை எழுதி வச்சுக்கணும். அடுத்து 4லேருந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுகிறாரு, யாரும் சொல்ல முடியும்? நந்தினி மதிய சைஸ் வந்து நான் நந்தினி ஒரு கேள்வி கேட்டுருவேன். 4லேருந்து 10 எதை பற்றி பேசுகிறாரு? தனமதி பகவானோட ஐஸ்வர்ய ஞானத்தை பற்றி பேசுகிறாரு. சொன்ன ஞாபகம் இருக்கா? அவர் எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஆனால் நான் எது சம்மந்தப்பட இது ஐஸ்வர்ய ஞானம். ஓகேவா? அப்போ 10 முடிஞ்சிச்சு. அதோட 11லேருந்து 25 வரைக்கும் எதை பற்றி பேசுகிறாரு பகவானே? அதாவது வந்து யார் என்னை நம்ப மாட்டாங்க, யார் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னைய நம்பாதவங்களுக்கு நான் எப்படி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், பிறகு வந்து என்னை நம்புறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் வந்து பேசிட்டே வராரு. ஓகேவா? அதில் 17ல் வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்து 17வது ஸ்லோகம் வந்து ஓகே 17வது வந்து ஓகே டிரான்ஸ்லேஷன் ஓகே இங்கிலீஷில் ஒரு ஆள் படிங்க மாதிரி புரிஞ்சா மாதிரி படிங்க. Father of this universe, the mother, the support, and the grandsire. Yes. I am the object of knowledge, the purifier, and the syllable O. I am also the Rig, the Sama, and the Yajur Vedas. Yes, இந்த ஸ்லோகம் முடிஞ்சா மனப்பாடம் பண்ணியும் வச்சுக்கலாம். பிதாஹம் அஸ்ய ஜகதோ எல்லாம் சொல்லுங்க. மாதா ததா பிதாமஹா வத்யம் பவித்ரம் ஓம்காரா ரிக்ஷாம யஜுர் ஏவசா. இப்பதான் சொன்னேன் பாருங்க, இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. ரிக்ஷாம யஜுர் வேதங்களும் நானே. எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து கிளியரா சொல்றாரு. அதாவது வந்து இங்க வந்து அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் எப்படி வந்து கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு அதை பற்றி சொல்றாரு. எல்லாத்துக்குள்ளேயும் ஓகேவா? அது வந்து பாருங்க, எல்லாருக்கும் தந்தை அகம் பிதாகம் அஸ்ய ஜகதோ, இது வெரி ஃபேமஸ். இதை முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுறது, மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வந்து மெமரைஸ் பண்ணுங்க. யாருக்கு விருப்பம் இல்லை? பூசந்தா அவருக்கு இல்லையா? சரி. அப்போ என்னது பிதாகம் அஸ்ய ஜகத்தோ. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கீழே வா, கீழே வருவோம். கண்ணாடி தோறங்க. அப்போ என்னது தாயும் தந்தையும் நானே. ஓகே, பகவான் இங்கே வந்து தாயும் தந்தையும் சொல்லியிருக்காரு. இங்கே மறைமுகமாக ஒன்று சொல்லியிருக்காரு. தந்தை ஃபாதர் நான் சொல்லியிருக்காரு, தாயும் நானும் சொல்லியிருக்காரு. இங்கே எப்படி தாய் வருது, எப்படி மதரா மாறுறாரு? எஸ், தாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம். ஓகேவா? சாஸ்திரம் மூலியமாக தான், ஸ்கிரிப்சர்ஸ் மூலியமாக தான் நம்ம பகவானை உணர முடியும். அந்த பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பகவான் யாருன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குது. ஓகேவா? சாஸ்திரம் நாலேஜ் இல்லாமல் நம்ம கடவுளை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு கோர்ட்டில் வந்து வாதாடுறீங்கன்னா அந்த கோர்ட்டில் நீங்கள் வந்து அங்கே மலேசியாவுடைய சட்டத்திட்டப்படி அக்தா அப்படி தான் நீங்கள் பேசி ஆகணும். சொன்னால் நம்ம மனக்கரப்பில் பேச முடியாது. ஈவன் உங்கள் கண்ணு முன்னுக்கே கொலை நடந்ததாக கூட நீங்கள் அக்தா வச்சு தான் பேசணும். எல்லா வகையான ப்ரூஃப் இருக்கணும். அதே போல் இங்கே சாஸ்திரம் வந்து இஸ் அ ப்ரூஃப். அதுதான் வந்து தாய். தென் பகவான் வந்து தந்தை. ஓகேவா? இந்த ரெண்டுமே பகவான் தான் சொல்லி சொல்கிறாரு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தில் பிதா மசி ஜெகத்தோ மாதா ததா பிதாமகா அந்த ததா இருக்குல்ல, வாட்ஸ் கால் ததா அங்கே போட்டிருக்கு வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் வந்துச்சு யாரும் சொல்லுங்கள், யார் இங்கிலீஷ் வச்சுருக்கா? சப்போர்ட்டர் எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்போன் எஸ், ப்ரொடெக்டரும் இங்கே நம்ம சப்போர்ட் பண்ணுறதும் பகவான் தான் இங்கே. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிதாகம். ஓகே, அடுத்து வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்துது பியூரிஃபை பண்ணுறதும் பகவான் தான். பியூரிஃபை எப்படி பண்ணுறாரு? ஓம். ஓகேவா? இப்போ இந்த ஓம் இருக்குல்ல, முதல் சொன்ன மாதிரி ஆ உ இம், ஆ உ இம் தான் ஓம். இந்த மூணா பிரிச்சு தான் ஆ உ இம் தான் வந்து ஓமா மாறுது. இந்த ஓம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் தான் மந்திரத்தில் ஓமா இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லா மந்திரமும் எடுத்துங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து இப்போ காலையில் வர வரைக்கும் நீங்கள் கேட்ட ஏதோ மந்திரம் வரைக்கும் எல்லா மந்திரம் ஓம் இருக்கின்றதா இல்லையா? எல்லா மந்திரம் ஓம் இருக்கும். ராஜாத்தி வந்து கரெக்டாக இல்லையா? திரம்பக மந்திரம் எடுத்தாலும் ஓம் திரம்பக கஜாமகே, ஓம் லட்சுமி நம்ம, ஓம் லட்சுமியாய் நம. அப்புறம் எல்லாமே வந்து ஓம் வருதா இல்லையா? ஓம் வராத மந்திரம் இருக்கா? ஓம் வராத மந்திரம் இருக்கா? தீவிரமானதே இல்லை ப்ரோ, இது ஒரு மந்திரம் இருக்குது ஓம் வராமல். எல்லாத்தையும் ஓம் இருக்கு. ஓம் கணபதிக்கு ஓம் தான், ஓம் நமச்சிவாயும் ஓம் தான், அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கும் ஓம் தான், அப்புறம் வேற சரஸ்வதிக்கு ஓம் தான், அப்புறம் வந்து இப்போ லட்சுமி பூஜை பண்ணாலும் ஓம் தான், அப்புறம் வந்து இப்போ விளக்கு பூஜைனா சொல்லுவாங்க, குத்துவிளக்கு பூஜா இப்போ யார் பண்ணுறதுல லட்சுமி வந்துச்சு. ஏதோ கோயில் செஞ்சாங்கன்னா ஏதோ கொஞ்சம் பழைய ஆளுங்க தான் போய் நிற்கிறாங்க, புது ஆள் வந்து அந்த வீடியோ பார்க்கறதோட சரி. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓம் வந்து நிறையா வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் ஓம் வந்து ஒரு மந்திரத்தில் மட்டும் இருக்காது. எந்த மந்திரம்? ஹரே கிருஷ்ண ஓம் இருக்காது. ஏன் சொல்லுங்க மாதிரி நம்ம ஈசானி மாதிரி சொல்லுங்க. ஏன் வரனால அதில் ஓம் இருக்காது? இல்லை, ஓம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே போட்டுக்கலாமா? ஏன் தவறு இல்லையா கௌரி மதஜே? தவறு தானே மதியே? ஏன் அதான் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்ட தான் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். போட்டுக்கலாம் மதியம். ஓம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண என்ன தப்பு வந்துட்டு போகுது? போட்டுக்கலாம் இல்லையா? போட்டுக்கலாம். ஏன் போடாமல் விட்டாங்க? ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ப்ரோ ஹரே கிருஷ்ணா சொல்லும் போதே கிருஷ்ணா அதில் இருக்காரு. ஓம் சொன்னாலும் கிருஷ்ணா, அப்புறம் ஆமாம் ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது பகவான் அங்கே இருக்காரு. எஸ், அதான் அந்த ஹரே கிருஷ்ணா இருக்குல்ல, ஹரேனா என்ன அர்த்தம்? பகவான் சக்தி. எஸ், ஹரே ஹரா தான் வந்து பகவான் சக்தி. இந்த ஹரா தான் பிறகு வந்து வேர்ட்ஸாக மாற்றும் போது ஹரேவா மாறுது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே, ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராமா வந்து யாரு? ராம் வந்து யாரு? ராமச்சந்திரமூர்த்தியா, ராதாரமணாவா, இல்லை எதுமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்றைக்கி ராமநவமி கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன் நான். ஞாபகம் இருக்கா? சொல்லு, கரெக்டாக சொல்லுங்கள் வள்ளிமதிஜி. போச்சு போ. என்ன அது பேர்? அது கரெக்டாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும். ராமர், பலராமர், அந்த மாதிரி ராமர்னா அன்றைக்கி ஒரு இது ரொம்ப நாள் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ராமரும் சொல்கிறாங்க, ராதா ரமணாவும் சொல்கிறாங்க. இது ராமருக்கு என்ன அர்த்தம்? அப்போ சில இடத்துல நினச்சிக்க பொதுமக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது ராமர், அதனால் ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ணன். ஏன்னா கிருஷ்ண பிறகு தான் வந்து கிருஷ்ணன் கொடுக்குறாங்க. பட் நான் ஒரு ஆர்டிக்கல் நல்ல வேலை பகவான் கருணையால் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் கிடச்சிச்சு. ஓகேவா? ஸ்ரீலா பக்தி ரக்ஷ ஸ்ரீதர் கோஸ்வாமி மகாராஜ். யாருன்னா ஸ்ரீலா பிரபுபாதருடைய காட் பிரதர். ஓகேவா? அவர் வந்து சில பக்தி சீத சக்கரோடைய டிசைபிள் சீடர். அவர் வந்து அழகாக கொடுத்துருந்தார் ஒரு ஆர்டிக்கலில். என்ன கொடுத்துருந்தாருன்னா, ராமா அது வந்து பார்த்தீங்கன்னா ராமரையும் குறிக்குது. ராதா ரமணா யார்? கிருஷ்ணருக்கு ஒரு பேர் இருக்குது, ராதா ரமணா. ராதாவுடைய இன்பத்துக்கு உரியவரேன்னு, ராதாவுடைய இன்பம் கிருஷ்ணா, அது ராதா ரமணா. ரெண்டுத்து குடிக்குது. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? பகவானுக்கு ரெண்டு வகையான மூட் இருக்குது.
ஒன்று ஐஸ்வர்ய பாவா, ஒன்று மாதுரிய பாவா. ஐஸ்வர்ய பாவானா சோ மச் ஒப்புலன்ஸ். இப்போ கிருஷ்ணர் கூட பாருங்க ரெண்டு முகம் இருக்கு. ஒன்று ஐஸ்வர்ய பாவா, ஒன்று மாதுரிய பாவா. ஐஸ்வர்ய பாவானா ஐஸ்வர்ய பாவா கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? ஐஸ்வர்யா பாவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா துவாரகையில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ராயல் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, சண்டை போடுவார், பயங்கரமாக கிரீடெல்லாம் போட்டிருப்பாரு, ஃபுல்லாக ராஜகம்பீர் அடுப்பு பயங்கரமாக இருப்பார். ஓகேவா? இது ஐஸ்வர்ய பாவம். இது ஐஸ்வர்ய பாவம். மாதுரிய பாவம் கிருஷ்ணர் வந்து எப்படி இருப்பாருன்னா பிருந்தாவனத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஜஸ்ட் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு சும்மா வந்து டோட்டி கட்டிட்டு உடம்புல சட்டை கூட இல்லாமல் ஒரு துணி வச்சுட்டு இப்படி இருப்பா. இதான் மாதுரிய பாவம். அங்கே வந்து ஓன்லி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டைலாம் இருக்காது, வெறும் வந்து பார்த்திங்கன்னா அன்பான லீலைகள் மட்டும் நடக்கும். இதுதான் ஐஸ்வர்ய பாவம். அதே போல் இந்த ராமால ஐஸ்வர்ய பாவமும் இருக்குது, மாதுரிய பாவமும் இருக்குது. மாதுரியமாக பார்க்கும்போது அது வந்து கிருஷ்ணரை குறிக்குது, ராதாராமனா. அதே ராமர் வந்து ஐஸ்வர்ய பாவம் பார்க்கும்போது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஓகேவா? கிளியரா பிரஜா மாதாஜி? ஓகே, இதான் கிளியர் ஆன்சர். ஓகே ஓகே மாதாஜி, கிளியரா? அப்போ இந்த மாதிரி வந்து என்னது மந்திரத்தில் நம்ம ஓம்காரம் இருக்கு. ஓமில் வந்து ஓம் வந்து பகவான் குறிக்குது. மந்திரத்தை ஹரிகிருஷ்ண மந்திரத்தில் பகவான் சக்தி டேராக இருக்கிறதுனால அது ஓம் அங்கே தேவைப்படலை. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஓம் பவித்ரம் ஓம் சம யஜுர் ஏவச்சா. ஓகே, வேதங்களாகவும் நான் தான் இருக்கிறேன், எல்லா வகையான வேதங்களும் நான் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்தில் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. ஒரு ஆள் இங்கிலீஷில் படிங்க. யார் இங்கிலீஷ் வச்சுக்க? வேறு யார்? ரஞ்சிமா பிடிச்சிங்க. வேறு யார்? பாருங்க வந்து இங்கிலீஷா படிக்கிறீங்களா? I am the goal, the sustainer, the master, the witness, the hope, the refuge, and the most dear friend. I am the creation and the annihilation, the basis of everything, the resting place and the intimacy. எஸ், நானே இலக்கு. எல்லாம் சொல்லுங்க. காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். எஸ், இங்கே வந்து பகவான் இங்கே எதை பற்றி 18 எதை பற்றி சொல்கிறாருன்னா எனது அவர் வந்து நித்தியமாக எல்லா வகையான காரணங்களுக்கும் அவர் தான் காரணமாக இருக்கார். இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரணங்களுக்கும் நான் தான் காரணமாக சொல்லி அந்த காரணத்துக்கு உண்டான சில விஷயங்கள் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நானே இலக்கு, ஒரு கோல். இது ஏதாச்சும் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அது நல்ல இலக்க நல்ல ஒரு கோலாக இருந்துச்சுன்னா அது கிருஷ்ணர் பகவான் தான். நான் தான் காப்பவன், நான் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறார் அடுத்து, நான் தான் வந்து சாட்சி. எஸ், சாட்சி சொல்லும் போது அவர் தான் விட்னஸ். நம்ம செய்யக்கூடிய எல்லா வகையான நல்லதுக்கு மட்டும்தான் சாட்சியாக இருப்பாரா ராஜாத்தி மாதாஜி? கெட்டது பார்க்க மாட்டாரா? கெட்டது பார்க்க மாட்டாரா? பாப்பாரு, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்காரு. சாட்சியாக எங்கே இருக்கிறார்? தீவனி மாதாஜி. கேமரா இப்படி திரும்பும், இப்படி போயிட்டு இப்படி திரும்பும். சாட்சியை எப்படி இருக்கு? எங்கே இருக்கிறாரு? மனசில் என்னவா இருக்காரு மாதாஜி? பரமாத்மாவாக இருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னது? சாட்சி கோபால் கதை. யார் சாட்சி கோபால் கதை கேட்டதில்ல? சாட்சி கோபால் வந்து யாருன்னா ஒரு பிராமண 2 பேர் இருந்தாங்க. ஒரு வயசானவர், ஒரு சிறு வயசு. அவங்க என்ன பண்ணார், வயசானவர் என்ன பண்ணார், ஒரு பாத யாத்திரை போகிறாரு சோடாசுரனை. அந்த பாத யாத்திரை போகும்போது அந்த பாத யாத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒண்டி என்ன பண்ணுறாரு, வயசானவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அவருக்கு இந்த யங் பிராமணன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிறு வயசு பிராமண பையன் என்ன பண்ணுறாருன்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப ஹெல்ப் பண்ண அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, இவர் வந்து நல்லா சேவை செய்கிறான்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த எமோஷனை நம்ம நிறைய வார்த்தை விடுவோம் பார்த்தீங்களா, சமுதிரத்தில் ஏதாச்சும் எமோஷனலாக சந்தோஷமான சரி, அது வந்து கோபமாக வார்த்தை நிறைய விடுவோம். அவர் என்ன பண்ணுற, ரொம்ப சந்தோஷம் எப்பா என் பொண்ணையே அவனை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு வார்த்தை கொடுத்துட்டாரு.
அது என்ன பண்ணாரு, நான் சும்மா சொல்ல உண்மையை சொல்கிறேன், இங்கே வந்து இந்த பிருந்தாவனத்தில் வந்து கோபால் விக்கிரகம் இருக்குது, கோபால்னு. அந்த கோபால் வந்து நான் வந்து அவர் முன்னுக்கு சத்தியம் பண்ண சொல்லி கோபாலனுக்கு வந்து என்னது சத்தியம் பண்ணுறாரு, நான் வந்து என் பொண்ணை அவனுக்கு கொடுக்குறேன்னு. தேன் வந்து என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து ஏற்றுற முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, அவரும் போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாரு. அப்புறம் இந்த குட்டி பிராமணனுக்கு என்னாச்சு, சரி இவர் தான் நம்ம பொண்ணு கொடுக்க சொன்னார், சத்தியம் பண்ணாரு, சரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, காத்தடிக்குது அவர் வந்து அதை கரண்ட் சாத்தியம் லைட்டு சாத்தியம் வந்துச்சு அது. ஆனால் யோசிக்கிறேன், என்னோட பாய் பண்ணதை சர்ச்சை கோபால் வந்துட்டாரான்னு யோசிக்கிறேன். ஓகே, அது மாதிரி சாத்தி விட்டுருங்க. ஓகே, அப்போ வந்து என்ன ஆச்சு, இவர் சொல்கிறாரு, வீடெல்லாம் பார்த்தோன்னே என்னங்க எங்கே போய் வம்பு வளர்த்துருந்தீங்க, யார் இது என்னன்னு. இல்லைம்மா நான் வந்து அங்கே யாத்திரை போகும்போது இந்த நல்ல பையன் தான், பெருசாக பையன் நம்ம பொண்ணை பையனை கொடுத்துடலாமேன்னு. அவங்க அண்ணக்கார வந்து கத்தி தூக்கிட்டு வராது குறை தான், யாரை கேட்டு என்னதுக்கு நீங்கள் இப்போ பொண்ணு வாய்க்கில் கொடுங்க, நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் சொத்தை எழுதி கொடுங்க, உங்கள் இதை எதாச்சும் இது பண்ணுங்க, எதுக்கு நம்ம பொண்ணை போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க வீட்டில். இவர் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் பையன் முன்னுக்கு வந்து நிற்கிறான் தட்டோட. குசினியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கிச்சனில் வந்து பயங்கரமாக ஏசு விழுவுது. சரி எப்படி சமாளித்து அனுப்பிடுவோன்னு. தம்பி நான் அன்றைக்கி ஒரு அன்றைக்கி நான் வந்து சொன்னேன், நான் அப்படியே நான் வந்து சொன்ன ஞாபகம் இல்லைன்னு. இல்லை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு. அப்படியே வாக்குவாதம் பெருசாக என்ன ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து போனோன்னா பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு யாரும் சாட்சி இல்லையே, யாரும் விட்னஸ் இல்லையேன்னு. அப்போ சொல்கிறாரு, இந்தமாரி வந்து அந்த பெரிய பிராமணன் சொல்கிறாரு, இந்தமாதிரி யாரும் சாட்சி இல்லைன்னு. இவர் சொல்கிற, இல்லை நீங்கள் அந்த கோபால் விற்கிறதுக்கு முன்னாடி 2 தானே நீங்கள் சத்தியம் பண்ணிக்கினேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி இந்த கேஸை முடிக்கணும்னா இல்லாத ஒரு விஷயத்த மேலே பழிய போட்டு அந்த கதையை வந்து முடிச்சிடலாம், கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை மூடுக்கு என்ன பண்ணுறாங்க, பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப ட்ரிக்ஸாக ரொம்ப கெட்டிக்கிறதுனுமா, சரிப்பா நீ அந்த கோபால் விற்கிறத கோபால் டெம்பிள் தானே போய் சாட்சி பண்ண, அந்த கோபாலே வந்து சாட்சி சொல்லட்டும், அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவன் போய் எப்போ போய் கோபால் வருவாரா, விக்கிரகம் வச்சேன் அது கல்லாச்சு, அந்த கல் எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இதை கண்டிப்பாக நான் கூட்டு வந்தால் என்ன பண்ணி கூட்டு வாப்பா, அப்போ பார்த்துக்கலாம், பஞ்சாயத்து திருப்பி இது பண்ணலாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுற, நேராக பகவான்கிட்ட போயிட்டு அங்கே வந்து போயிட்டு அழுது புறம்பி இது பண்ணி, இப்போ பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, நேரடியாக வந்து காட்சி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ கல்லில் நின்று பேசுகிற எனக்கு. அவர் வந்து பகவான் காட்சி கொடுத்தா எல்லாம் என்ன பண்ணுவோம், ஐயோ பகவானே பகவானேன்னு கத்துவோம் நம்ம, இல்லைன்னா வந்து பேச்சே வராது. இவர் வந்து ஒன்றுமே அவர் கட்டுப்பட நிற்கிறாரு. அவர் யாரும் அந்த சின்ன குட்டி பிராமணன், நீ ஏன் மனுக்கு வந்து பேசு, ஆனால் வந்து அங்கே நான் வந்து நீ வந்து பஞ்சாயத்தில் வந்து நீ வாங்குறாங்க, நீ வந்து ஒன்றுமே வந்து பேசலை என்கிட்ட வந்து, நீ வந்து எனக்கு சாட்சி சொல்லு கேட்குறாரு. அப்போ நான் எப்படிப்பா, சரி நான் வந்து என்ன நான் பறந்து வந்துடுவா, நீ வேணாம் எனக்கு இதே கல்லூரூபத்தை எனக்கு இதே கல்லூரூபத்தை நடந்து வரணும் கேட்குறாரு. அப்போ எல்லோரும் பார்ப்பாங்களே, எல்லோரும் வந்து கேட்பாங்களா, எனக்கு வேணும் நீ வந்து ஆகணும்னு. சரி என்ன பண்ணுறாரு, பிருந்தாவனத்துலேருந்து அவர் இருக்கிற இடமும் சரி ஞாபகம் இல்லை, அவர் இருக்கிறவங்க எத்தனையோ 1000 கிலோமீட்டர். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனைப்பா, நீ திரும்பி பார்த்தனா நான் இங்கேயே வந்து நின்றுவேன். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கல் ரூபத்தில் விற்கிற ரூபத்தில் பகவான் கருடலில் பறந்து வந்தார், என்னது இப்படி வந்தார் அப்படி வந்தால் கிடையாது, சாக்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரக ரூபத்தில் சாட்சி கோபால் நடந்து வராரு. அவரோட காலில் போட்டுருக்க அந்த இதெல்லாம் இருக்கலாம், மணிலாம் இருக்கலாம், சத்தம் டிங் சிங் சிங் சத்தம் கேட்குது. ஆனால் கரெக்டாக அந்த எல்லைக்கு அந்த ஏரியாவுக்கு அந்த இடத்துக்கு வந்த பிறகு சாட்சி கோபால் இது என்ன சத்தம் கேட்காம சொல்லி திரும்பி பார்க்குறாரு, அங்கேயே விக்கிரகம் மாறிடுறாரு. ஓகேவா, பிறகு வந்து அந்த இடத்துல வந்து திரும்பி அந்த பஞ்சாயத்து ஏற்பட்டு பிறகு வந்து அந்த பிராமணருக்கு வந்து அவர் இவர் எம்மனுக்கு சத்தியம் பண்ணா இவர் பொய் சொல்கிறாரு அப்படி சொல்லி 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு. இது இப்போ ரொம்ப பெரிய ஸ்டோரி இது. ஓகேவா, இது வந்து என்னன்னா சும்மா வந்து அந்த பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனாரு அப்படிலாம் கிடையாது. எல்லா காலத்துலையும் பகவான் நம்மளுக்கு சாட்சியாக இருப்பார். ஓகேவா, அது இப்போ நானும் போய் கூப்பிட்றேன், நானும் வந்து விக்கிரகத்தை நடக்க வைக்கிறேன், நம்ம முயற்சி பார்ப்போம், அதுவும் பண்ணக்கூடாது. புரிதல் வழி வந்தது. ஏன்னா நம்ம நிறைய தமிழ் சினிமா பார்த்து நிறைய நம்ம மனசு கெட்டு போய் கிடக்குது. ஓகேவா, தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா சாதாரணமாலாம் வர மாட்டாங்க, அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு சாமி ஏஞ்சி வருது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்தமாதிரி நம்மளும் பண்ணுவோம். ஓகேவா, பட் ரியாலிட்டியில் பகவான் தன் கருணை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு, குரு மூலியமாக கருணை கொடுப்பாரு. ஓகேவா, அண்ட் விட்னஸாக இங்கே சாட்சியாக இங்கே இருக்கிறாரு. ஓகேவா, பகவானே ஆதாரம், இந்த உலகத்தோட எல்லா விஷயத்துக்கும் நானே ஆதாரம். அது அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக நாக்காளி மாதிரி விட்டுருங்க, இல்லை அவங்களே வாங்கி எடுத்து வச்சுட்டு அவங்களே அதில் வந்தாங்க. அரிசி எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பகவான் வந்து எல்லாமா இருக்க சொல்கிறாரு. ஏன் 19. ஓகேவா,
19 வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து எனக்கும், அதாவது படிக்கலாம் மொழிபெயர்ப்பு வந்து என்னென்னா, அர்ஜுனா நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜட சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை கொடுப்பவன், எல்லாமே நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறார். ஓகேவா? எல்லா வகையான இங்கே உலகத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அது ஆன்மீகமாக விஷயமா இருந்தாலும் சரி, பௌதிக விஷயமா சரி, எல்லாமே நான் சொல்கிறேன். தென் 20 வந்து பார்த்தீங்கன்னா 2021 2021 வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னா வந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் பல வகையான வழிபாடுகள் இருக்குது. ஓகேவா? கிருஷ்ண வழிபாடு இருக்குது, விஷ்ணு வழிபாடு இருக்குது, அப்புறம் வந்து சிவபெருமான் வழிபாடு இருக்குது, முருக வழிபாடு, விநாயகர், இந்த வழிபாடுலாம் இருக்குது. இதில் இதை தெளிவாக இங்கே தெளிவுபடுத்துகிறாரு கிருஷ்ணர், இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. ஓகேவா? 20வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இங்கிலீஷில் உள்ள படிக்கும்போது முதல்ல மாதிரி வச்சுக்கலாம், இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? 2020 Those who study the Vedas and bring some truths, seeking the heavenly planet, worship him indirectly, purified of sinful reaction, they take birth on the pure heavenly planet of Indra, where they enjoy bodily delights. சொர்க்கலோகத்தை அடைவதற்கான வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். அடுத்து வந்து 21 வந்து சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களில் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் விழுகின்றனர். இவ்வாறாக புலன்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இருப்பினை அடைகின்றனர். இங்கே வந்து இல்லை காத்து இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, பகவானை வழிபடாமல் இந்த மாதிரி வந்து பகவான் வழிபடாமல் என்ன சொல்கிறது, சொர்க்கத்தை அடையிறதுக்காக சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. இந்த புண்ணிய காரியங்கள் செய்து நான் சொர்க்கம் அடைஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அங்கே அழகாக சொல்கிறாரு சொர்க்கம் வந்து என்னன்னு சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறக்குற வீட்டில் பார்க்கலாம், இந்த சாங்கியம் செய்யும் போது, ஓகேவா, கட்டளை ராஜ்யத்து வந்துச்சு கட்டளை இல்லையா, அங்கே சொல்லுவாங்க சொர்க்கம் போங்க சொர்க்கம் போங்க சொர்க்கம் செஞ்சுருவாருன்னு. வாழ்க்கையில் செஞ்சதெல்லாம் பெரும் மட்டுலியமாக இருக்கும். அதனால் வந்து அப்பயாச்சும் சொல்லுவாங்க. அதை சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் சொர்க்கம் போனால் என்ன நடக்கும் பாருங்க, வேதங்களே பயின்ற. ஓகே, நீங்கள் வேதங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் சொர்க்கம் போய் செய்யலாம். படித்து பாருங்க. அங்கே பாருங்கள், சொர்க்கம் போனோன்னே சோம ரசத்தை அறிந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலம் அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். சோமபானம். வாட் இஸ் சோமபானம்? ஈசானி மாதாஜி கேட்டிருக்கீங்களா? வாட் இஸ் அது என்ன மாதாஜி? என்ன ட்ரிங்க்ஸ் அது? பழச்சார். மது சொல்கிறாங்க, மதுரை வந்து அது வந்து ஒரு ஆல்கஹால் சொல்கிறாங்க. ஈசானி வந்து பழச்சார் சொல்கிறாங்க. விஜயா மாதாஜி, யோ ஐடியா. அதாவது பார்த்தீங்கன்னா சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு போது அங்கே ஒரு ட்ரிங்கிங் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து அது வந்து நம்ம மூளையெல்லாம் வந்து மயக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆல்கஹாலும் சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து பிரபு கிரேப்ஸோட பழச்சாறு, ஆனால் இதுதான் பிரபு விஸ்கி பிரபு, ஆனால் இது வந்து பழச்சாறு. ஓகேவா? அது ஆல்கஹாலும் சொல்ல மாட்டாங்க, பழச்சாறு கூட சேர்க்க மாட்டாங்க, அது நடுவில் நிற்கும். அந்த மாரி ஒரு பானம் தான், ஒரு ட்ரிங்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோமரசம். ஓகேவா? பாரணி வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஓகே. அப்போ அந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொர்க்கலோகத்தை என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கும். அடுத்த ஸ்லோகம் அழகாக சொல்ல இருப்பாங்க, 2021 21 சொல்ல இருப்பாங்க. சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களை, ஓகே, சொர்க்கலோகத்துக்கு போகும்போது அந்த ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. வெல்கம் டு சொர்க்கலோகா, வாங்க வாங்க வாங்க, உங்கள் அன்போடு அழைக்கின்றது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நிறைய பேர் அழகழகாக இருப்பாங்க. அங்கே பாருங்க, நான் சொல்ல பகவான் சொல்ற பகவத்கீதை யார் பேசுனது? டேரக்டா பகவான் பேசுறாரு. அவரே சொல்றாரு பாருங்க,
அப்போ என்னை மறைமுகமாக வழிபடுகிறேன். சொர்க்கலோகத்துக்கு போகிறது கூட நம்ம வந்து வழிபடுறது, இப்போ வந்து பல யக்கியங்கள் பண்ணுவாங்க, அது வந்து மறைமுகமாக பகவான் வழிபடுறது தான் அர்த்தம். அங்கே வந்து என்னது, எல்லா வகையான பாவங்கள் விளைவுகளிலிருந்தும் தூய்மையடைந்து புண்ணியமான இந்த லோகத்தில் பிரிவெடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றன. எஸ், நீங்கள் இங்கே இறந்த பிறகு சொர்க்கலோகம் போன பிறகு நீங்கள் வந்து ஒரு பவித்திரம், ஒரு ஏஞ்சல் மாரி இருங்க. கத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா மந்திஜி? அப்படியே வந்து உங்கள் ரெக்கைகள்லாம் முளைச்சி அப்படி ஏஞ்சல் மாரி இருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து தேவ சுகம்னா வந்து அங்கே வந்து அங்கேயும் என்ஜாய்மெண்ட் இருக்கும். அங்கேயும் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சி, உள்ளூர் நிகழ்ச்சி, வெளியூர் நிகழ்ச்சி, எல்லா வகை நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. இங்கே ட்ராமா நம்ம வந்து 6 to 10 வரைக்கும் பார்க்குறோம், 6 மணிலேருந்து 10 மணிக்கு டைம் பார்க்குறோம். அங்கே உங்களுக்கு பல வகையான ட்ராமாவை கண்ணு முன்னாடி நடிச்சு கட்டுவாங்க, பல வகையான டான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ என்ஜாயாக இருக்கலாம். அங்கே என்ஜாய்க்கு பஞ்சமே கிடையாது. ஸோ மச் என்ஜாய்மெண்ட் ஓடிட்டே இருக்கும் அங்கே. ஓகே மாதாஜி, எல்லா வகை என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் அங்கே என்ஜாய்மெண்ட் பஞ்சம் இருக்காது. அடுத்து 22 வந்து பாருங்க, சொர்க்கலோகத்தை அத்தகைய பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண லோகத்தில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனிபத்திற்காக வேதம் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினை அடைகின்றனர். இங்கே வந்து பகவான் தெளிவாக சொல்கிறார். 21 என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த சொர்க்கலோகத்துக்கு போகிறது வந்து மறைமுகமாக என்னை வழிபடுறது தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஒருத்தர் சொர்க்கலோகம் போக முடியும்னா, புண்ணிய காரியம், பாயஸ் ஆக்டிவிட்டி, புண்ணியம் செய்தால் மட்டும்தான் சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். புண்ணியம் இல்லைன்னா சொர்க்கலோகம் போக முடியாது. ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு நம்ம வந்து காசி, ராமேஸ்வரம், அப்போ என்னென்ன தீர்த்தலங்களுக்கு எல்லாத்திலும் ஒரு முங்கு, அங்கே ஒரு 3 முங்கு, இங்கே எல்லாத்திலும் வந்து குடிச்சு வந்துட்டு பிறகு எல்லா வகையான பாவம் போயிடும். அப்பா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போயிடுச்சு அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ திருப்பி போயிட்டு வந்த பிறகு திருப்பி அடுத்த பாவம் செஞ்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் ஏசி டிக்கெட் போட்டு திருப்பி ஒரு கங்கா யமுனா ஒரு ட்ரிப் போயிட்டு திருப்பி முங்கிட்டு வந்துட்டா திருப்பி பாவம் போயிடும். திருப்பி மலேசியா வந்துட்டு பாவம் பண்ணிவிட்டு திருப்பி ஏசி டிக்கெட் போட்டு திருப்பி போயிட்டு திருப்பி அடுத்து ஒரு முங்கிட்டா திருப்பி பாவம் போயிடும். கட்டளை மந்திரி, அந்த தீர்த்தலங்கள் வந்து நம்ம பாவங்களை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கா? ஏசி டிக்கெட் போட்டு காசு இருக்கிறவங்க போயிட்டு பாவத்தை கழிச்சிடலாம், காசு இல்லாதவங்க அந்த பாவம் மூட்டையோட இங்கே இருந்து சாகணுமா? காசு உங்களுக்கு மட்டும்தான் கங்கை, யமுனை, கோதாவரி, காவேரி பாவத்தை போக்குமா? காசு இல்லாத ஏழை பாலைக்கு வந்து பாவத்தை போக்காதா ராஜாதி மாஜாதி? சொல்லுங்க. போச்சு. என்கிட்ட கேமரா எங்கே திரும்பி வச்சிருக்க பார்க்குறாங்க. எப்படி மாதிரி காசு சொல்லுங்க, ஏசி டிக்கெட் போட்டு போகலாம், அங்கே போய் குளிக்கலாம். இல்லைன்னா நம்ம பினாங்க பிரிச்சு தான் பினாங்க கடலில் தான் குளிக்கணும். வேறு என்ன வழி இருக்குது? எப்படி மாதிரி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? கௌரங்க பிரியா மாதாஜி போச்சு. சரி வந்து யோசிச்சிட்டே இருங்க, பின்னாடி பேசுவோம் நம்ம. அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியங்கள் பாவங்கள் 2 இருக்குல்ல. நிறைய பேர் ரொம்ப நிறைய நினைச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த பாவம் செஞ்சிட்டோம், இந்த பாவம் தான் நான் பல துன்பப்படுறேன், ஆனால் புண்ணியம் பண்ணிட்டா என்னோடய பாவங்கள்லாம் தீர்ந்துருன்னு. ஆக்சுவலி நம்ம சொர்க்கலோகம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட சொர்க்கலோகம் போன்றது. சரி, முதல்ல சொர்க்கலோகம் போகிறது நம்மளுக்கு வேணுமா வேணாவா? அது வேணுமா? அது வேணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வந்து என்னென்னா சொர்க்கலோகம் எங்கே இருக்குது தெரியுமா? இப்போ இந்த லோகம் பூலோகம், புவஹா சுவஹா மதஹா தபஹா ஜனஹா சத்தியம். சத்தியலோகம் தான் 7வது லோகம் தான், ஆக மேலே டோப்பாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம், சத்தியலோகம். அப்போ சொர்க்கலோகம் எங்கே இருக்குன்னா புவஹ சுவஹ இருக்குல்ல, இதான் சொர்க்கலோகம். நம்மளுக்கு மேலே ஒரு லோகத்துக்கு மேலே இருக்குது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கலோகம். இந்த சொர்க்கலோகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த 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 7 லோகம் மேலே இருக்க, கீழே வந்து 7 லோகம் இருக்குது. அதில் வித்தில் தலாத்தில் ரசத்தில் மகத்தில் பாதால நரகலோகங்கள் இருக்குது. இந்த 7 14. இந்த 14 வந்து பார்த்திங்கன்னா பௌதிக உலகம், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த லோகத்தில் எங்கே போனாலும் திருப்பி இந்த பூமிக்கு வந்து தான் ஆகணும். சொர்க்கலோகம் போயிட்டா சொர்க்கத்தில் இருந்தணும் அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா? எல்லாம் வச்சுக்க. சொர்க்கலோகம் போயிட்டா பகவான் சொல்ல பாருங்க, புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர்.
நீங்க நல்லா பாருங்க, கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய ட்ரிக்ஸான வார்த்தை யூஸ் பண்றாருன்னு. இந்த புண்ணிய லோகம் முடிஞ்ச பிறகு, புண்ணியம் முடிஞ்ச பிறகு மீண்டும் இந்த பூலோகத்தில் வர உழுறாங்க சொல்லாதானே, பூலோகம் இல்லை பூ உலகம் சொல்லலாம் தானே. அவர் என்ன அங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு? மரண லோகத்தை யூஸ் பண்ணுறாரு. ஜெய ராதா கோபால் ஜூபி. இந்த திருப்பி இந்த மரண லோகத்துக்கு வரான்னு சொல்லி அங்கே பாருங்க, அவர் வந்து லைட்டாக ஒரு என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து அவர் வந்து விடைக்கிறாரு. திருப்பி இந்த பாதாள சாக்கடையில் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுன்னு நம்ம என்ன சொல்கிறோம்? இஸ் பூலோகம், அழகான உலகம், இங்கே அழகான கார்டன்லாம் இருக்குது, அழகான காற்றுலாம் அடிக்குது, அதனால இது லோக்கம் உலகம்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? ஜாலியான உலகம் சொல்கிறோம். ஆனால் பகவான் இது என்ன சொல்கிறாரு? மரண உலகம் திருப்பி வந்து சேருவேன். ஏன்னா அங்கே நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்களா, உள்ளே போகும்போது அங்கே ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்களா, தண்ணியில் குடிச்சு உள்ளே போகிறீங்களா, அதே டைமில் உங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு மாலை போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மாலை போடுவாங்க, ஒன்றும் பெருசாக பயங்கரமாக இருக்கும். மல்லிகைப்பூ மாலை வந்து பயங்கரமாக பெரிய மாலை போடுவாங்க. இந்த மாலை என்ன ஆயிரும், உங்களுக்குள்ள அதை போட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த மாலை அப்படியே வந்து இன்விசிபிள் ஆயிரும், மறைஞ்சிடும். அப்படியே அந்த மாலை இருக்கும், ஆனால் எல்லா கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் அந்த மாலை வந்து என்னதுன்னா, அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மாதிரி, டைம் ஃபேக்டர். பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாலை வந்து இப்போ நான் போட்டிருக்கேன், அடுத்த வரைக்கும் இதே மாதிரி இருக்குமா? மாலை கருக்கும், மாலை வந்து அப்படி இதாகும். அதே போல் உங்களுக்கு சொர்க்கலோகத்தில் மாலை என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கரு. அது என்ன, அது உன் டைம் முடிஞ்சிட்டே வருது, டைம் முடிஞ்சே வருது. நீங்கள் ஃபுல்லாக எல்லா மாலைக்கு முடிஞ்சோடனே நம்ம டான்ஸ் ஆடி இருப்போமா, அங்கே வந்து கழுத்தை பிடிச்சிருவாங்க. ஓகேப்பா, உன் டைம் முடிஞ்சிருச்சு, நீ வந்து திருப்பியும் பூலோகத்துக்கு போ. பூலோகத்துக்கு வர்றதுக்கு திருப்பி இந்த பூமிக்கு வரும்போது திருப்பியும் வந்து எங்கள் அம்மா வயிற்றுலாம் திருப்பி வந்து பிள்ளையா பிறப்புமா, என்ன பிறப்போம் பழனி வந்து அது கரடியாக இருக்கலாம், குரங்காக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், அந்த மீனில் வந்து கோல்ட் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், கெண்டை மீனாக இருக்கலாம், அப்புறம் வந்து தலப்பியாவாக இருக்கலாம், என்ன வகை மீனாக இருக்கலாம், அதோட வந்து வாழை மரம் பிறக்கலாம், எல்லா வகை மரம் பிறக்கலாம், துளசி செடியாக பிறக்கலாம், என்ன வேணாலும் பிறக்கலாம், ரோஜா செடி பிறக்கலாம், நாய்க்குட்டியாக பிறக்கலாம், பப்பியாக பிறக்கலாம், என்னவா பிறக்கலாம். அது நம்மளுடைய மனதில் கடைசியாக பூமியில் வரும்போது என்ன சிந்தனை இருந்துச்சோ அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடி ரெடி பண்ணி இந்த பூமிக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொர்க்கம் போகிறது பெருமை கிடையாது. நம்ம வந்து இந்த சொர்க்கத்தை தாண்டி பூர் பூஹா சுஹா மதஹா தபஹா ஜனஹா சத்தியலோகம் தாண்டி பகவான் அங்கே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியிலோ அது பிரம்ம ஜோதி இருக்குது, ஜோதிலாம் தாண்டி கைலாசம் இருக்குது, கைலாசம் தாண்டி வைகுண்டம் இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிடணும், சத்தியலோகம் கடந்து போயிடணும். இதுதான் நம்மளுடைய கோல், இதுதான் பகவதி சொல்லிக் கொடுக்குது. நிறைய பேர் செய்கிறாங்க பூலோகம், சொர்க்கலோகம், நரலோகம், 3 லோகம்னா யார் சொன்னா? அப்படிதான் சொல்லிட்டு வராங்க, தாத்தா அப்படி சொன்னாங்க. கிடையாது, 7 லோகம் 14 லோகம் இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே வந்தோன்னா திருப்பி என்ன நடக்கும்? திருப்பியும் பிறப்பு, இறப்பு, முதுமை நோய். இந்த லோகத்தில் 4 வகையான விஷயங்களுக்கு, துன்பங்களுக்கு என்னது? பிறப்பு, இறப்பு, முதுமை நோய், பர்த், டெத், டிசீஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, 4 இருக்கு. திருப்பியும் வந்து பிறப்போம், திருப்பியும் வயசாகும், திருப்பியும் சீக்கிரம் வரும், திருப்பியும் செத்து போகும். ரிப்பீட்டு, திருப்பியும் பிறப்போம், அப்புறம் வயசாகும், சீக்கிரம் வரும், செத்து போகும், திருப்பி ரிப்பீட். இப்படியே ஒரு ரிப்பீட் மோட்டில் நம்ம போய் வந்துகிட்டே இருப்போம். அதெல்லாம் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார்? சிவபெருமான் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு? புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் ஏ சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரு பாரி முராரி. முராரி முகுந்தன் அர்த்தம். எஸ், அதனால தான் அவர் சொல்கிறார் பஜ கோவிந்தம். சிவபெருமான் சொல்கிறாரு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூட மதி. பகவான் நாம சொல்லப்பா அப்படி சொல்கிறாரு. தென் 22 இது வந்து என்னன்னா, யார் என்னை வந்து டேரக்டாக வழிபடாமல் இந்த மாதிரி குறுக்கு வழி போடுவாங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் திருப்பி இந்த லோகம் வந்து ஆகணும். ஆனால் என்னை வழிபடுறவங்க என்னது சாரி என்னை வழிபடுற என்னை ஒர்ஷிப் பண்ணுறவங்க என்ன ஆகும்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கிலீஷில் படிங்க வந்து யார் இருக்கா வச்சுருக்கா? ஒன்று யாரும் படிக்கல இங்கிலீஷில்? சரி வந்து படிங்க, 22 படிங்க. But those who always worship me with exclusive devotion, meditating on my transcendental form, to them I carry what they lack and I preserve what they have. எஸ், எல்லாம் சொல்லுங்க. ஆனால் எனது திவ்யமான ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற, அங்க பிராக்கெட் ஒன்று போட்டிருக்கா, அங்க என்ன வார்த்தை போட்டிருக்கு?
அனன்ய பக்தியுடன் அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ என்னை நித்தியமாக வழிபடுவதற்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியவற்றை கொடுத்து கொடுத்து அவர்களிடம் அவர்களிடம் இருப்பவை இருப்பவை காத்து காத்து நான் பாலிக்கின்றேன். நான் வாழ்கிறேன். இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி 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 ஃபேமஸான ஸ்லோகம். அதாவது அனன்ய சிந்தயந்துமாம் ஏ ஜனா பரியுபாசதே தேச நித்திய யுக்தானம் யோக சேம வாமியம். என்னை யார் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து வழிபடுறீங்களோ உங்களுக்கு யோக சேமம். யோக சேமம்னா வந்து என்னது? நிறைய பேர் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, உனக்கு எல்லா வகை யோகமும் வந்து நல்லா வந்து அடையணுப்பார் பண்ணியிருக்காங்க வந்து எல்லா யோகமும் வந்து அடையணும். அந்த யோகம்னா வந்து என்னது? உங்களுக்கு எல்லா வகையும் நல்லதும் வகாமியம், நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கதை வரும். அர்ஜுன ஆச்சாரியான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதே ரொம்ப கஷ்டப்படுவார். தன் பிள்ளை அந்த என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணுவார் பிரபு? அப்போ அவங்க இந்த வேர்ட்ஸ் தானே ஹைலைட் பண்ணுவார். அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க? மனைவி சொன்னாங்க பகவான் தான் எல்லாத்துக்கும் இது இல்ல அவர் ஏதோ ஒரு கடமையை தவறிடுவாரு. அவர் வந்து பொண்ணு பக்கதா மகளுக்கு அதுல அர்ஜுனாச்சாரிய வந்து அன்றாட வந்து உபன்யாசம் பண்ணுவார், கீதை உபன்யாசம் பண்ணுவார் மனைவி கிட்ட. அப்ப சொல்லுவாரு பகவான் வந்து எல்லாத்துக்கும் அவர் வந்து இது பாதுகாப்பு இருக்காரு, அவர் எப்படி தனிச்சியா வந்து ஒவ்வொரு பக்தனுக்கும் வந்து உதவி செய்வாரு. எஸ் அர்ஜுனாச்சாரியா எப்போவுமே வந்து பகவத்கீதை பேசியிருக்கீங்க, நான் என்கிட்ட வந்து கத்திக்கிருக்கீங்க, நான் அன்றைக்கி சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் கடவுளை காப்பாற்ற எப்படி காப்பாற்றுவாருன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவங்க மனைவி ரொம்ப வந்து கடினம் பேசிடுவாங்க. எங்கே காப்பாற்ற நம்ம வந்து பாருங்க, ஒரு வேளை சோத்துக்கு நம்ம வந்து இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோம், உங்கள் கடவுள் காப்பாற்றுவோன்னு ஏன் வந்து காப்பாற்ற மாட்டோம் கேட்பாங்க அவங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணுவார், அந்த கடைசி லைனுக்கு வந்து யோகசியம் வகாமியம் இருக்குல்ல, அவர் என்ன பண்ணுவார், ஒரு 2 கோடு சோப்பு கலர் பேனில் 2 சோப்பு கலர் பேனில் ஒரு 2 கோடு போட்டுருவார். அவர் என்ன ஆகிடும், அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் யாரும் இல்லை பகவான் கிருஷ்ணர் தான் ஒரு மூட்டை நிறையா வந்து சாப்பாடுலாம் எடுத்து அரிசி பருப்பு எடுத்து வந்து கொடுத்துருவாரு. அப்போ ஏன்ப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஏன்னா அவர் என்ன பண்ணால் பாகவதம் கேட்கறதுக்கு போயிடுவார். சார் அவர் வந்து கிளாஸ்லாம் கேட்கறது போயிடுவார். இங்கே பகவான் என்ன பண்ணுவார், இவருக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாம் போய் கொடுத்துட்டு போயிருப்பார். இல்லைம்மா என்னது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க சொன்னார் எங்கள் முதலாளி. அப்போ என்ன பண்ணுவார்னா காட்டுவார், அவர் முதுகை பார்த்தா ஃபுல்லாக வந்து 2 சாட்டில் அடித்து எப்படி இருக்கும் அதுமாரி வந்து உடம்புல 2 கோடு விட்டுருக்கும். அப்போ வந்து ஏன்ப்பா உங்கள் உடம்புல இல்லைம்மா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் முதலாளி இதுமாரி என்னை அடிச்சிட்டாரு, அதனால் என் ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு கொடூரமான ஆளானு. பிறகு என்ன நடக்கும், சரி வந்தவனு கேட்கலான்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்போ பார்ப்பாரு அது வந்தது வந்து வேறு யாரும் இல்லை, சாட்சா பகவான் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் புரிஞ்சுக்குவார், என்ன பண்ணுவார், இதை பாரு நான் வந்து போட்டு 2 கோடு பாரு காணா போச்சு, அந்த 2 கோடு என்ன தொந்துட்டுதா காத்தூக்கி வச்சு தொந்து. அப்போ என்ன ஆயிரும், அவர் சொல்லுவார் பாரு நம்ம பகவானுக்கிட்ட நம்ம முழுசாக நம்பினா கண்டிப்பாக எல்லா வகையான ப்ரொடெக்ஷனும் பாதுகாப்பும் பகவான் கொடுப்பார். இது வந்து இந்த ஸ்லோகம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஸ்லோகம். ஏன்னா அங்கே பாருங்கள் டைரெக்டாக வழிபடுறது இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா, மேபி நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம முருகர் விநாயகர் வழிபட்டுருக்கலாம். ஓகேவா, அதோடு சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணன் வழிபடனா நிறைய பேர் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து பகவான் கிருஷ்ணனை சேர்த்து வழிபட வேண்டியது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் காலங்கள் போக போக நம்மளுக்கு அந்த புரிந்துணர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். புரியுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து தேவர்களை வந்து அதாவது வந்து தேவர்கள் வழிபாடை பற்றி பேசுகிறாரு. 24 வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதே தேவர் வழிபாடை பற்றி பேசுகிறாரு. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 23, 23, 24 வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். குந்தியின் மகனே, ஆனால் அந்த வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். அடுத்து 24 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே, எனவே எனது உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். 25 வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர், முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வர், பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பர், மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடைய வாழ்வில் வந்து என்னுடைய வாழ்வார்கள். இந்த 3 ஸ்லோகம் எதை பற்றி பேசுனா சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவபெருமான வழிபடுறது ஒரு கோஷ்டி,
பெருமாள் கிருஷ்ணர் அது கிருஷ்ணர் கூட வந்து ஏற்றுக்குவாங்க, பெருமாள் கூட ஏற்றுக்குவாங்க, ஆனால் கிருஷ்ணரை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம காற்று ஒன்றும் ஏக்கமாக வருதா உள்ள இருக்கா மது சாத்திருங்க அது அதுதான் வேணுங்கிறாங்க எல்லாரும். அதான் வேணும் சொல்கிறாங்களா? ஓ சரி சரி விட்டுருங்க. நீங்க சாத்த சொல்றீங்க, ஏன் சாத்த இல்லை சொன்னால் தான் தெரியும், சொன்னால் எப்படி தெரியும்? ஓகே வச்சுருங்க அது. ஓகே அப்போ என்னது, பகவானை வழிபடுறது ஒரு கோஷ்டி, சிவபெருமான் வழிபடுறது ஒரு கோஷ்டி, இந்த மாதிரி நிறைய பிரிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நம்ம யாரை நம்ம வந்து வழிபட்டாலும் ஓகேவா, இங்கே யார் வழிபட்டாலும் அதில் மறைமுகமாக, அதாவது வந்து மறைமுகமாக நான் அதில் இருக்கிறேன் அது சொல்கிறாரு. ஓகேவா, ஏன் இந்த 25 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, யார் தேவரை வழிபடுறாங்களோ அவங்க தேவலோகத்துக்கு போவாங்க. ஓகேவா, அது கூட பிரச்சனை இல்லை. யார் முன்னோர் வழிபடுறாங்களோ அவங்க முன்னோர் லோகத்துக்கு போவாங்க. இங்கே யார் முன்னோர் வழிபடுறா, யார் ஏன்செஸ்டர் ஒர்ஷிப் பண்ணுறா? இப்போ சில சமயத்தில் வந்து சைனீஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க நிறைய கேட்டகரி இருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்து வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் அவங்க முன்னோர் வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிறிஸ்டின் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து மிக்ஸாக இருக்கும் வழிபாடு இருக்குது. ஆனால் நார்மலி முன்னோர்கள் வந்து சைனீஸ் வழிபடுவாங்க. யார் வந்து முன்னோர் வழிபடுறாங்களோ அவங்க அந்த லோகத்துக்கு போவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகம். ஓகேவா, பித்ருனா முன்னோர்கள், பித்ருலோகத்துக்கு போவாங்க. ஓகேவா, அதே போல் பூதங்கள் வழிபாடு இருக்கிறாங்க, பேய் பூதங்கள் வழிபாடு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே ஃபுல்லாக இதுதான், வீடு முழுசாக. நான் ஒரு தடவை ஞாபகம் இருக்குது எனக்கு இன்னும், அப்போ நாங்கள் வந்து புக்கு வைக்க போவோம். ஸ்கூல் லீவில் இந்த மாதிரி டைமில் டிசம்பர் நாங்கள் போவோம். அந்த டைமில் என்னதுன்னா, அப்போ ஒரு ஏரியாவை நாங்கள் வந்து ஆள் பிரித்து புக்கு வைக்கிறதுக்கு அப்படியே போவோம் நாங்கள். அந்த டைமில் நானும் அந்த டைமில் வந்து கவினேஷன் நினைக்கிறேன், அவர் சின்ன வயசு பையனாக இருப்பார். ஓகேவா, அப்போ நாங்கள் வீடு போகும்போது அவர் உண்மையிலே நான் சொல்கிறேன், இது உப்புமா கட்டுக்குதில்லை, உண்மையிலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாமி கூட்டமும் இல்லை. அங்கே என்ன இருந்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து உள்ளே கூட்டு போயிட்டார். சரி, உள்ளே கூட்டு போய்ட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம், நம்ம உள்ளே கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் வாங்க நம்ம யாரும் கொஞ்சம் காட்டலாம், கொஞ்சம் கலக்கலாம், பேசி அப்படியே ஒரு புக்கு 2 புக்கு வித்துடலாம் அப்படின்னு. அவள் ஒரு டீமை நாங்கள் பிரிஞ்சிடுவோம், எல்லாம் ஒரு டீமை வந்து எல்லாம் தந்தனே போவோம். அங்கே போய் பார்த்தான்னு வச்சிங்களேன், அங்கே போய் பார்த்தோன்னா தான் தெரியுது அவர் என்ன வச்சுருந்தாரு வச்சிங்களேன். ஒரு கிளாஸில் பாட்டி மாதிரி சார் ட்ரூ ஸ்டோரி பிளட் இருந்துச்சு. என்ன பிளட்டு? இது ஆயாம் கோழியோட பிளட்டெல்லாம் இருந்துச்சு. அவர் வந்து அப்போ தான் பூஜை முடிச்சிருக்காரு போல், காலை பூஜை முடிச்சிருக்காரு போல். நான் வந்து அப்போ முடிஞ்சோன்னு போயிட்டேன். இந்தமாரி வந்து சில என்ன சொல்கிறது, அந்த தகுந்த சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சு. ஓகேவா, அப்போ நான் வந்து கவினேஷன் குக்குன்னா தெரியல, சில ஞாபகம் இல்லை. அவங்கள வெளியே நிப்பாட்டு, நான் வந்து உள்ளே பார்த்தோன்னே சூதாச்சிட்டேன். நான் உள்ளே போய் பேசிவிட்டு பிறகு நான் வந்தேன். பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ வந்து நான் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபோட்டோலாம் இருந்துச்சு. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி வந்து வழிபாருங்க நினைக்காதீங்க, ஏதோ இந்தியாவில் தான் கிடையாது, இந்த மலேசியாவில் இருக்குது. இந்த மலேசியாவில் வந்து வழிபாடுகள் வந்து பல வழிபாடுகள் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சும்மா விநாயகர், முருகர், கிருஷ்ணர், பெருமாள் மட்டும் கிடையாது, யோசிக்க முடியாத அளவுக்கு வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வழிபாடு இடம் எங்கே தம்மா இருந்துச்சு, உள்ளே பூந்தோடனே எங்கள் லெஃப்ட் சைடு இந்த சைடு இருந்துச்சு, இப்படி வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் சில கோயிலை கட்டுவோம் பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியே, அந்தமாதிரி உள்ளுக்குள்ள ஒரு கோயில் இருந்துச்சு. நினைக்கிறேன் அவர் ஒன்று தான் வீட்டில் இருக்கிற போல். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியா படையெல்லாம் போட்டு எல்லாம் வந்து இருந்துச்சு. அதில் அந்த பிளட்டும் இருந்துச்சு, ரத்தமும் இருந்துச்சு. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோவே இல்லை, அங்கே ஒன்று இருந்துச்சு அங்கே. அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் பூதம் வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பேய் பூதம் வழிபடுறவங்க எங்கே போவாங்க? அந்த பூதலோகத்துக்கு போவாங்க. பூதங்களுக்கு அதிபதி வந்து யாரு? 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று சிவபெருமான், பூதநாதன் சொல்லுவாங்க. சிவபெருமான் ஒரு பேர் இருக்கு, பூதநாதன். ஒன்று யாரு? பார்த்தீங்களா? ஒன்று யாரு? எரிக் குரு. ஒன்று யாரு? நீங்கள் அண்ணாடிக்கு அவரை பார்க்குறீங்க, தந்தி நீங்கள் அண்ணாடிக்கு அவர் பார்க்குறீங்க, எல்லாரும் அண்ணாடிக்கு பார்ப்பீங்க. என்ன வழி பல வாட்டி கத்தி தொண்டை சொல்லி கொடுத்துருனேன். இந்த பகவத்கீதை எழுதுறது யாரு? விநாயகர் பெருமான. கணபதினு ஏன் பேர் வந்திருக்கு? கணனா பூத கணங்கள், பதினா அதிபதி. இப்போ எதுபதி இருக்கிறாள் அது மாதிரி பதினா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதிபதி அதான் கண அதிபதினா கணபதி. அவரும் வந்து பூதங்களுக்கு வந்து அதிபதி. அவரு
சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, ஐயா வந்து இந்த சாயந்தரம் பூஜை பண்ணுங்க, எல்லா மதத்துலையும் இருக்கு, தொழுவாங்க, அப்போ சேர்ச்சி போவாங்க, நம்ம சாயந்தரம் மணி அடிச்சு போது அடிப்போம், நம்ம எந்த வழிபாடு இருக்கட்டும் எல்லாரும் சாயந்தரம் பூஜை பண்ணுவோம். ஏன் காரணம் என்ன? இந்த சந்தியா வேலை இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அண்ட் நம்ம நினைப்போம் ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்குது, முதல் பார்த்தீங்கன்னா வானெல்லாம் மஞ்சள் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப மங்களமாக இருந்துச்சு. ஆனால் சந்தியா வேலை அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான டைம், அது ரொம்ப பார்த்து சூதானமாக இருக்கணும். ஏன்னா சந்தியா வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் இருக்காது, சன்னும் இருக்காது, மூணும் வராது, அது இன் பிட்வீன் நடுவில் இருக்கும். ஓகேவா? அதில் இவர் நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுவார், பூதங்களை கூட்டிக்கிட்டே இந்த யாரெல்லாம் வந்து பேய் பூதம் அறிவாங்களோ சிவபெருமான் அடைக்கலம் கெடுப்பாங்க. பகவானே, நான் இந்த மாதிரி பல பாவங்கள் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் கருணை கொடுங்க, எங்கேயாச்சும் நான் வந்து ஒரு மனசை பிரிவிட்டு நான் திருப்பி தப்பிச்சுக்குவேன். அவர் என்ன பண்ணுவார், தூக்கிட்டு சுற்றுவார், எல்லாரும் வாங்க பாப்பா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவார். அப்போ யார் வந்து இந்த வந்து அந்த டைமில் வந்து கரு தரிக்கிறாங்களோ, யார் வந்து பேபி ஃபார்ம் பண்ணுதோ, யார் ஆண் பெண் எறினாங்களோ அந்த நேரம் வெரி டேஞ்சரஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா திதி அதிதி கஷ்யப்பர் இருக்கிறால, கஷ்யப்ப முனி மேபி பாகவத படிச்சது தெரியும். கஷ்யப்ப முனி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி இருக்கு, ஒன்று திதி அதிதி. திதிக்கு பிறந்த அதிதிக்கு பிறந்தவங்களாம் தேவர்கள், திதிக்கு பிறந்தவங்க அசுரர்கள், இரணிகசு. அதனால தான் கஷ்யப்ப முனி சொல்லுவார், நம்ம சேர நேரம் தவறான நேரம் சந்திய நேரத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இரணியாக்ஷன் இரணிகசிப்பு பிறப்பாங்க. அதனால தான் ஆச்சாரியர்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் எல்லா இது என்ன சொல்லுங்க, சாயந்தரம் சும்மா இருக்காது. ஏன் விளக்கு ஏற்றலை, ஏன் செடிக்கு வந்தவன் செடி ஞாபகம், ஏன் வந்து பூஜை பண்ணலை, ஏன் ஏன் ஆர்த்தி பண்ணலை, ஏன் ஊதுபத்தி ஏற்றலை கேட்குறாங்களா இல்லையா? ஏன்னா எங்கேயாச்சும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் எங்கேஜாக இருக்கணும், நம்ம வேறு ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகி விளக்கு ஏற்றலைன்னா என்ன வீடு என்ன சொல்லுவாங்க, என்ன விளக்கு ஏற்றாமல் இருக்குன்னு. தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த சந்திய நேரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூதங்களுக்கு அதிபதி சிவபெருமான். அவர் என்ன பண்ணுவார், டக்குனு ஆத்மா இறக்கி விட்டுருவார். அவர் கருணை வாய்ந்தவர். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் இருக்குது ஆசதோஷனா சட்டுன்னு திருப்தி அடைஞ்சிடுவார். அவங்க பூதங்கள் கேட்பாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, சரிப்பா இருப்பா, யார் வந்து எங்கே வந்து ஒரு கரு உருவாது பார்க்கலாம், ஓகேப்பா நீ போய் நல்லா இருப்பியா, நல்லா இருப்பேன், பேச்சு கேட்பியா, பேச்சு கேட்பேன், சரி போகணும். பார்த்தா அம்மா அமைதியாக இருப்பாங்க, அப்பா அமைதியாக நான் பாருப்பா, ஆனால் பிள்ளை பார்த்தா கத்தும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி கேப். இதெல்லாம் 3வது கட்டத்தில் பாகம் சொல்லப்படுது. ஓகேவா? அப்போ இந்தமாரி நிறைய பேர் எங்கே என்ன வழிபடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அடுத்து என்ன வழிபடுவாங்க, என்ன இடத்துக்கு வந்து அடைகிறாங்க, வைகுண்டத்தை வந்து அடைகிறாங்க சொல்கிறாரு. ஏன் 26 26 பார்த்தீங்கன்னா 25ஓட வந்து அந்த 11லேருந்து 25 வரைக்கும் அவரை வழிபடாதுங்க, அவர் வழிபடுறவங்களை பற்றி பேசிட்டாரு. தென் 26லேருந்து இப்போ கடைசி 34 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஸ்லோகத்தில் வந்து என்னை வழிபடுவர்கள் என்னை அடையிறாங்க சொல்கிறாரு 25ல். இப்போ இந்த 26 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை வழிபட்டால் எப்படி பக்தி கிடைக்கும், அந்த பக்தியோட குளோரிஃபிகேஷன் பேசுறாரு ஜெயராதா கோபால் ஜூ விஜய். இப்போ பக்தி பற்றி பேசுகிறாரு. இப்போ என்னை வழிபடுறதா, இப்போ பகவான் வழிபடுறதா இருந்தால் என்னது, அங்கே என்ன தேவை, பகவான் வழிபடுறோம் என்ன வேணுங்க, பக்தி வேணும். 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும், ஒரே கோடில் இருக்கும். 3 விஷயம் ஒரே கோட்டுக்குள்ளே இருக்கும். 3B ஒரு ஃபார்முலா இருக்குது, 3B ஃபார்முலா. என்னது, பக்தி, பக்தா, பக்தி, பகவான். பகவான் இருக்கிறாரு பி, பகவான் இங்கே பக்தர் இருக்கிறாரு பி. பகவானுக்கும் பக்திக்கும் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்குறது என்னது, பக்தி. அப்போ இந்த 3மே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார் எந்த பக்தர்கள் பக்தியில் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்களோ, சாதுக்கள் பக்தர்கள் இருக்காங்க, அவங்க கூட நம்ம அசோசியேஷன் பண்ணணும், அவங்களோட சங்கம் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளும் பக்தியில் நம்மளும் கொஞ்சம் வந்து முன்னேற முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பக்தி புரியாது. ஓகேவா? அதில் அவர் வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்லோகத்தில் என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த 26 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முழுக்க பகவான் வந்து எமோஷனலாக பேசக்கூடிய ஒரு ஸ்லோகம். 26 வந்து பார்த்துங்க, 26 வந்து பாருங்க. ஓகே, வெரி ஃபேமஸ் ஸ்லோகம். ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம், யாராச்சும் ஒரு ஆள் போகிறது படிக்கிறீங்களா, ஸ்லோகம் படிக்கிறீங்க, ட்ரை பண்ணுறீங்களா, கஷ்டமா? அந்த ஸ்லோகம் இருக்கும் பாருங்க. சரி அது சொல்லுங்க, சதம் படிங்க. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் இலையோ பூவோ பழமோ நீரோ
இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதுவும் உயர்தரமான பக்தி. இதுதான், இவ்வளவுதான் முடிச்சு. இதுதான் பக்தியே. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் பத்ர புஷ்பம் பலந்தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி மே பக்த்யா பிரயச்சதி தத் அஹம் பக்தியா யுபஸ்ருதம் தத் அஹம் பக்திபஸ்ருதம் அஷ்னாமி பிரத்யாத்மனஹ. அஸ்னாமி பிரத்யாத்மனः. எஸ், இங்க பாருங்க, பத்திரம். வாட் இஸ் பத்திரம்? இலை. என்ன இலை? ரோஜா பூ இலை, இல்லை நான் பூங்கார இலை, இல்லைங்க இது நான் வந்து கேக்டஸ் இலை. கேக்டஸ் இலை இல்லை, ரெண்டாவது என்ன இலை? அந்த இலை. நிறைய பேருக்கு இந்த இலையே விளக்கணும். ஈசானி மதஜி நீங்கள் நினைப்பீங்க ஏன் இந்த இலைக்கு ஒரு கிளாஸ் இருக்குதான்னு. ஏன்னா இது ஒரு கேள்வி இருக்கு. ஒருத்தர் கேட்டாங்க, இப்படி இலைனா வந்து இப்போ நான் வந்து இப்போ சொல்றீங்க, நான் வந்து பூங்கார இலை வைக்கலாமா, செம்பருத்தி இலை வைக்கலாமா, அந்த இலை வைக்கலாமா? நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் விளக்கணும். இலைன்னா என்ன சொல்றாரு பிரஜாமதஜி? துளசி இலையை சொல்றாரு. ஓகேவா? பத்திரம் புஷ்பம்னா என்னது? பூ. ஓகேவா? பத்திர புஷ்பம் பழம், இது எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரூட். தோயம் என்னது? தண்ணி. அது பல கேள்விக்கு என்ன தண்ணி? சாதாரண நீங்கள் பைப்பு தண்ணிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஜூஸ் கலக்கிறதுக்கு என்ன ஜூஸ் கலக்கலாம், எல்லா தண்ணியும் இதுக்குள்ளே இருக்கு. ஓகேவா? அப்போ இதை அவர் இல்லாமல் நம்ம கூட வந்து என்ன சொல்லுவாங்க, பிக்ஷை கேட்கல, இவனுக்கு பழங்களாம் சாப்பிடலாம் பிக்ஷை கேட்கல. அவர் இடத்துல என்ன சொல்றாரு? யோமாம் பக்தியா பிரயசதி. நீ எனக்கு கொடு. அது எப்படி கொடு? பக்தியோடு கொடு. பக்தினா வந்து என்னது? இந்த இடத்துல பக்தியோடு கொடு சொல்லிருக்காருல்ல. அங்க என்ன, அங்க வந்து என்ன கேட்கிறாரு? அங்க அன்பு. அன்புனா என்னது? பக்தி. பக்தினா அன்பு. அங்க என்ன கேட்கிறாரு? ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா, நீ எனக்காக வேலை செய். ஓகேவா? வீட்டில் படுத்து தூங்குற, ஓகே, எனக்காக ஏங்கி ஒரு பழத்தை வெட்டி, ஓகேவா, உங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், அப்பா சொன்னா கேட்க மாட்டேன், பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னா கேட்க மாட்டேன், இங்க அங்கிள் சொன்னா கேட்க மாட்டேன், ஓகேவா, யார் சொன்னா கேட்க மாட்டேன். கரெக்டா? ஏன்னா அதுக்கு தான் உனக்கு பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? அகங்கார விமூடாத்மா. ஓகே, அகங்காரம் பிடிச்ச ஆத்மா. ஓகேவா? உன் அகங்காரத்தை விட்டுட்டு எனக்காக ஏஞ்சி போயிட்டு கத்தி எடுத்து பழத்தை அலசி அந்த பழத்தை வெட்டி அது மேலே ஒரு துளசி இலை வச்சு எனக்கு நைவேத்தியம் பண்ணு. சோம்பேறி படாமல் நைவேத்தியம் பண்ணு. இதுதான் முதல் பக்தி. அவருக்காக நம்ம ஏஞ்சி வேலை செய்யறது இல்லை. நான் வந்து இதில் ஆர்டர் பண்ணிடுறேன், பழத்தை ஆர்டர் பண்ணி அங்கேயே வெட்டி இதெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க அப்படி வச்சுரா, அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே உழைப்பு போடணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட ஆர்டர் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சமாக பாருங்க, ஹரே கிருஷ்ணா டிவோட்டிக்கிட்டே மற்ற நீங்கள் பழம்லாம் வெட்டி துளசி வச்சு எனக்கு அந்த என்ன ரேப்பிங் பண்ணி கொடுத்துருங்க, நான் அப்படியே அந்த அவரை திறந்து அப்படியே வந்து பகவான் வச்சிடறேன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் குடும்பம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து என்னன்னா நம்ம பகவானுக்கு உழைப்பு போடணும், எஃபர்ட் போடணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஓகேவா? ரொம்ப பெருசாக கேட்கல. பழம்னா என்ன பழம்? பெரிய செலவு பண்ணல. சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழம் உள்ள ஒரு வாழைப்பழம் கூட காசு இல்லை பிரபு. சாதாரண ஒரு கிஸ்மிஸ். ஓகேவா? ஓகேவா? அந்த இந்தியன் கேஷங்கள் கூட கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளாக, ஓகே, உங்களால் பால் கலக்க முடிஞ்சு பால் கலக்கலாம், இல்லை தண்ணி வச்சா தண்ணி வைக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்டில் சிம்பிளாக புருவபாதர் ஃபோட்டோ, வெறும் கிருஷ்ணா ஃபோட்டோ மட்டும் வைக்கூடாது. ஒரு கிருஷ்ணா ஃபோட்டோ வச்சுன்னா அங்கே குரு ஃபோட்டோ இருக்கணும். ஓகேவா? புருவா ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக நிவர்த்தி பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய வேலை இல்லை. ஓகேவா? நீங்கள் வேலை முடிஞ்சு வந்து கூட செய்யலாம். இதுதான் வந்து அவர் வந்து முதல்ல கேட்குறாரு. ஓகேவா? இது வந்து எனக்கு கொடுக்கும் போது நீ எனக்கு வந்து பக்தியோடு கொடு சொல்கிறாரு. இதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னன்னா, நீங்கள் அந்த குரு பரம்பரை இருக்கிறாங்களா, அதில் கடைசியில் சின்ன ஃபோட்டோ இருக்குங்களா, இதான் வந்து 6 கோஸ்வாமிகள் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் இருப்பாங்க. என்னது திருமேசி ஆழ்வார், வைகை ஆழ்வார், அப்புறம் வந்து திருப்பான ஆழ்வார் இருப்பாங்க. சிவன் அடியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இப்போ உதாரணத்துக்கு 4 இருப்பாங்க. திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரம், மாணிக்க வாசகர், இந்த மாதிரி இருப்பாங்க. இதே போல் நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்தில் 6 கோஸ்வாமிகள், சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, இந்த கோஸ்வாமி இருக்காங்க. அதில் மூத்த கோஸ்வாமி வந்து கோஸ்வாமி என்ன அர்த்தம்னா, தன்னை வந்து எல்லா வகை என்ஜாய்மெண்ட்லேருந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டவங்க. எந்த வகை என்ஜாய்மெண்ட் போகாமல் பகவானுக்கு மட்டுமே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுவாங்க. அதில் மூத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி. அந்த சனாதன கோஸ்வாமி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிருந்தாவனத்தில் வந்து ரொம்ப சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இவங்களாம் காசு இல்லாமல் சும்மா வந்து பிக்ஷை எடுத்து சும்மா வந்து பகவான் வரல.
சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முஸ்லீம் ஆட்சியில் மினிஸ்டராக இருந்தவங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மினிஸ்டர் ஞாபகம் இல்லை, மினிஸ்டராக இருந்தவங்களாம். எல்லாரும் வந்து எல்லாமே பணக்கார வீட்டு பசங்க, ஓகேவா. ஒருத்தர் ஜமீன்தார் பையன், அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போனவர். கோபால் பட்ட கோஸ்வாமி தமிழ்நாட்டில் ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். இந்த மாதிரி எல்லாம் பணக்கார பசங்க பகவானுக்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணம் பண்ணி நம்மளுக்காக பல சாஸ்திரங்கள் வச்சிருக்காங்க. அதில் சனாதன கோஸ்வாமி அவர் என்ன பண்ணுறாரு, பல எல்லாம் வேலையெல்லாம் விட்டு பிறகு பகவான் பக்தி பாதை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டார். பிருந்தாவனத்தில் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு விக்கிரகம் கொடுக்குறாங்க. இந்த விக்கிரகம் என்ன பார்த்துக்க முடியல, நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த விக்கிரகம் உங்ககிட்ட வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சனாதன கோஸ்வாமி வழிபட்ட அந்த விக்கிரக பேர் என்னது? ஈசானி மந்திரி ராதா மதன மோகன. என்ன மந்திரி வழங்குதா? ஓகேவா. ராதா மதன மோகனா. ராதா மதன மோகன விக்கிரகம் இஸ் அ வெரி 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 ஆக்ஸ்பிஷியஸ், மங்களகரமானது, ஓகேவா. அந்த விக்கிரகத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. இவர் கேட்குறாரு, அப்பா நானே என் கையில் ஒன்றுமே இல்லை, நானே பேங்க் வேலைக்கா இல்லை நானே கூலி வேலைக்கா போகிறேன், நானே ஒருத்தன் ஒரு குடிசையில் உட்காந்துருக்கேன், நானே சிம்பிளாக தான் இருக்கேன், எனக்கு ஏன்ப்பா அந்த விக்கிரகம் இல்லை? பகவானே சொல்கிறாரு. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட என்னை எடுத்துப்படி சனாதனுக்கு ஒப்படி, நான் அவர் கூட இருக்கணும்னு. அப்போ சரி இவன் எடுத்துட்டாரு. அப்போ பகவான் வழிபடும் போது சொல்கிறாரு, பகவான் இது மதன மோகனா, இந்த விக்கிரகம் நீ இதில் மதன மோகனா நீ என்கிட்ட வந்திருக்கிற, என்கிட்ட உனக்கு வந்து ஏற்கனவே உனக்கு நல்லா உனக்கு பிரசாதம் நிறைய வச்சாங்க, பெரிய பெரிய நிறைய சமைச்சு வச்சாங்க, என்கிட்ட அதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் ஒத்துக்கிறேன்னா என் கூட இரு. இல்லை ஓகேப்பா ஒத்துக்கிறேன். சாஷா மதனமோன விக்கிரகம் பகவான் டைரக்டாக பேசினார், ஓகேவா. அப்போ இது எதுக்காக சொன்னால், பக்தி என்னாதுன்னு சொல்லி சில புரோபாத கதை சொல்லுவார். இந்த கதையை சொல்லும் போது தான் நீங்கள் வந்து இந்த ஆடியோ இது யார் கேட்டிருந்தீங்கன்னு தெரியும். இந்த கதை சொல்லும் போது தான் சில புரோபாத வந்து அந்த கிளாஸில் அவர் அழுவார். அதாவது இது என்னன்னா, அப்போ இவர் மதன மோகன பகவான் வந்து என்ன பண்ணுவார், இப்படி புள்ளங்களை போய் நின்று இருப்பார். ஓகேப்பா நீ சொல்கிறதான் எதுக்குன்னு அப்படியே விக்கிரகம் பேசும். இவர் என்ன பண்ணுவார், அன்னாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே நிறைய சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரே கொஞ்சம் பேர் எங்கேயாச்சும் மாவை கொஞ்சம் பிக்ஷை வாங்கி கொஞ்சம் மாவை வாங்கிட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு அதை ஒரு கல்லில் போட்டு சுட சுட கொஞ்சம் வாட்டி எடுத்துட்டு அப்படி என்ன பண்ணுவார், அப்படியே வந்து அவர் வைப்பார். மதன மோகனம் வந்து பார்த்தீங்கன்னா சலிக்காமல் சாப்பிட்டு இருப்பார். ஒரு மாதம் போகும். அவர் மதன விக்கிரகம் அப்படி இருப்பார், இப்போ ஃப்ரூட்டை பிடிச்சிட்டு இருப்பார் அப்படி, ஓகேவா. சனாதன கோஸ்வாமி புக்கு எழுதிட்டு இருப்பார். சனாதனா கூப்பிடுவார். ஏன்னா அவர் ஆஃபரிங் வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்பார். என்ன பகவானு கேட்பாரு, நீ எல்லாம் வைக்கிற ஓகே, ஆனால் சப்பாத்தி ரொம்ப காஞ்சி போயிருக்கு, வாயில் ரொம்ப குத்துது அங்கங்கே. சரி இப்போ என்ன வேணும் பகவானே, சரி இது தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் வந்து ஒரு ஒரு ஏதாச்சும் சப்ஜி கிப்ஜி, இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், நீ என் கூட இருந்தால் இந்த கஷ்டம் தானே. அப்போ சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணுவார், இவர் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாரோ அங்கங்கெல்லாம் அந்த பேக்கில் வந்து அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு போய் எடுத்து போயிடுவார். அப்போ அதே போல் சரிப்பா நீ இதுப்பா நான் ஒன்றும் கேட்கல, நீ பாட்டு புக்கு எழுதுன்னு சொல்லிட்டாரு. அவர் புக்கு எழுதியிருக்காரு ஃபுல்லாக. அப்போ ஒன்றும் எடுத்து கொண்டு போனார். அங்கே பிருந்தாவனத்துக்கிட்ட தான் அங்கே வச்சு சரி இருக்கிறத வச்சு திருப்பி சப்பாத்தி வேணால் திருப்பியும் சனாதனா என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்குறாரு. இந்தமாரி வந்து எனக்கு வந்து சப்பாத்தி தான் ஓகே, ஒன்றும் பேசினேன், எனக்கு ஒன்றும் சப்ஜி எதுவும் ஒன்றும் வேணாம், எனக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இருந்தால் கொடுக்குறியான்னு. அப்புறம் அப்படி கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு உப்பு எடுத்து கொடுத்தாரு. அப்போ சில புறப்பாது என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் அ பக்தி. பக்தியாக வந்து என்னென்னா, நம்ம எதை வச்சாலும் சரி, நீங்கள் காஞ்சி போன சப்பாத்தி வச்சாலும் சரி, நீங்கள் ஒரு இலை வச்சாலும் சரி, அது எப்படி வைக்கணும்னா அன்போடு வைக்கணும். அன்போடுனா வந்து என்னது, எந்த வகையான டிசைர் எந்த ஒரு ஆசை எதுவுமே இல்லாமல் பகவானே இது உனக்காக நான் செய்கிறேன் அவருக்காக வைக்கும் போது தென் அந்த விக்கிரகம் பகவான் டேரக்டாக பேசுவார். விக்கிரகம் சும்மா கல்லோ மண்ணோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை வந்து கட்டையோ கிடையாது. அது துமி பிரதிமா மூர்த்தி தேகி துமி சாட்சா விஜயேந்திர நந்தன். அது என்னன்னா, நான் வந்து வெறும் கல்லோ கட்டையோ கிடையாது, நான் வந்து சாட்சியா இந்த ரூபத்துலேருந்து உங்கள்கிட்ட சேவை வாங்கிக்கிறேன். அதுமாதிரி சொல்லுவாங்க, ப்ரோ ஃபோட்டோ தானே ப்ரோ, அது ஃபோட்டோ என்ன பண்ண போகுதுன்னு. பகவான் ஃபோட்டோவோ, ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் இருக்கும்போது இங்கே வரும்போது நிறைய பேர் உசுப்பேற்றிட்டாங்க, ப்ரோ விக்கிரகம் வச்சுருங்க, எல்லாம் ஆல்டர் பெருசாக இருக்குது, விக்கிரகம் வச்சு நல்லா பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ என் குருமாரா சொன்னது தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒன்றும் எந்த காலத்துக்கு விக்கிரகம் வைக்காது, ஃபோட்டோ வச்சுக்கோ, வழிபாடு பகவான் எதில் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக கருணை கொடுப்பாரு. விக்கிரகம் வச்சாதான் கருணை கொடுப்பாரு, கிடையவே கிடையாது, ஓகேவா. அப்போ ரீசனாக வரும்போது நம்ம ஜெகநாத பிரபு கூட ட்ராவல் பண்ணியிருந்தோம். அவர் சொன்னார், விக்கிரகத்துக்கு தனியாக காடியில் ஒரு கிளாஸே எடுத்தார். விக்கிரகம் வச்சுக்கணுன்னா என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கணும், எவ்வளோ பேர் இருக்கணும், சும்மா வந்து விக்கிரகம் வச்சுட்டு என்னது ஒரே வாட்டி மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு விக்கிரகம் இருந்தால் 3 வாட்டி சாப்பாடு கொடுக்கணும். சாரி அவர் சொன்னார், ராதாகிருஷ்ண விக்கிரகம் வச்சுருந்தா 8 வாட்டி நீங்கள் ஆஃபரிங் பண்ணணும். இது அவர் மாயாப்பூரோடைய
உண்மையாக ஒரிஜினல் ஒரு விக்கிரகத்தை எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி அந்த இது கட்டினாரு. ஜெகநாதர் வச்சுருந்தா 6 வாட்டி பண்ணணும். அதே மாதிரி தான் 6 வாட்டியே 8 வாட்டி பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப சாதாரண ஆஃபரிங் பண்ணிங்கன்னா நித்தாய கௌரவம் வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு 3 நாள் ஆஃபரிங் பண்ணலாம். ஓகேவா? அவர் எங்கிட்ட கேட்டோன்னா அதோட நான் கப்சுப்னு ஆகிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவதுன்னா, பக்தியோட சனாதன கோஸ்வாமி இருந்தனால அந்த விக்கிரகம் பேசுகிறாரு. இங்கே தேவை வந்து என்னது, வெறும் பக்தி மட்டும்தான். ஓகேவா? தேன் 27 ஓகே 27 வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து பார்த்தீங்கன்னா குந்தியின் மகனே குந்தியின் மகனே எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களெல்லாம் நீ செய்கின்றாயோ அதை எனக்கு கொடுத்துரு சொல்றாரு. அது எனக்கு அர்ப்பணமாக சேவாயாக. கொஞ்சம் உணர்ச்சி பட்டுறது. அவர் என்ன கேட்குறாரு, எதெல்லாம் நீ செய்கிறியோ பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி எதை செய்கிறா இருந்தாலும், இப்போ காடி எடுத்துகிட்டு போகிறீங்க, முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம், பாட்டு போட்டு ஜும் போவோம். இப்போ காடியில் வந்து நரசிங்க பாட்டு படிச்சுட்டு அப்புறம் அப்படியே ட்ராவலில் முதல் நரசிங்க படிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜும் போகிறீங்களோ இல்லை எந்த பாட்டு போகிறீங்களோ போட்டுக்குங்க. ஓகேவா? காடி எடுத்தோடனே முதல் நரசிங்க ஃபாலோ பண்ணுவோம், நாமஸ்தே நரசிங்காய. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னது, நீங்கள் எந்த பொருள் வாங்கணும் பகவான் ஆஃபரிங் பண்ணுங்கள். இல்லை பிரபு நான் தீபாவளி துணி எடுத்தால் மட்டும் தான் பகவான் வைப்பேன், மற்றதெல்லாம் எடுத்தேன். எதை எடுத்தாலும் நீங்கள் வைக்கணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் வச்சிருக்கியோ எல்லாத்தையும் பகவான் ஆஃபரிங் பண்ணு. வேறு என்னது, எதெல்லாம் படைக்கின்றாயோ, எதெல்லாம் சாப்பிட்றியோ அது கொடு. பகவான் கொடுக்குற பொருள் தான் நம்ம சாப்பிடணும். ஓகேவா? நான் இன்றைக்கி சிக்கன் ரைஸ் செஞ்சுருக்கேன், பகவான் ஏதாவது சிக்கன் ரைஸ் எடுத்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ நீ என்ன எனக்கு சமைக்கணும் அது எனக்கு கொடு. அது என்ன கொடுக்கணும்னு சொல்லி அது கொடுத்துரு. அதாவது பழம், இலை, பால், பூக்கிட்டு இருக்காது, இவ்வளோ தான். ஓகேவா? சில பேர் குதிர்க்காம கேள்வி இருப்பாங்க. ஓகேவா? பிறகு சிக்கன் 65 வைக்கலாமா, மட்டன் வைக்கலாமான்னு, அது பகவான் கேட்கல. ஓகேவா? அப்போ எந்த தவங்கள்லாம் ஆஸ்திரிட்டி, எந்த தவங்கள் வந்து என்னது, நம்மளும் தவங்கள் செய்கிறோம். என்ன தவம் செய்கிறோம் ஈஸ்வரி மதஜி சொல்லுங்கள்? விரதம் எடுக்கிறோம். விரதம் எடுக்கிறது பெரும் தவம். ஓகேவா? அந்த ஒரு நாள் விரதம் முடிச்சுட்டா பல யுகங்கள் கடந்த மாதிரி மனசு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ திங்கக்கிழமை ஏகாதசி விரதம் வரும். வந்துருச்சா போச்சு, இப்போ ஏகாதசி வந்துருச்சா. இந்த விரதம் வந்தாலும் வருது, நம்மளை வந்து ரொம்ப பாடாதப்படுது. வருது பாருங்க. ஏன் வந்து வெளியே நீ அங்கே பார்க்குறீங்க, உண்மையா இல்லையா? விரதம் கஷ்டப்படுத்துறியா? விரதம் எடுக்கிறீங்களா? எடுக்கலையா? இல்லை பழங்கள் சாப்பிடலாம். அன்றைக்கி வந்து ஏகாதசி டைமில் நம்ம சோறு மட்டும் சாப்பிடக்கூடாது, அந்த ஒரு நாள் மட்டும் தான். அது ஆன்மீக ரீதியாகவும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் உடம்புக்கு உள்ளுக்குள்ள சிஸ்டத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் ஆயுசு நீடிக்கும். அதுமாரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி எது செஞ்சாலும் பகவானுக்கு கொடுத்து செய்யணும். இதுதான் பக்தியோட சிம்டம். ஓகே, சரி, பக்தியோட ஆக்டிவிட்டி. ஏன்னா 28 வந்து பாருங்கள், இது இந்த பகவானுக்கு பக்தி செய்தனா என்ன ரிசல்ட் கிடைக்கும், என்ன நடக்கும் சொல்கிறார் 28. இவ்விதமாக எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்து அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்து விடுபடுவாய். சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதிவு செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாயாக. அதாவது பார்த்தீங்கன்னா, யார் வந்து பகவான் வழிபாட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லா வகையான கர்ம பந்தங்களும் போயிடும். இந்த கர்ம பந்தங்கள் இருக்கிறதுனால தான் இங்கே நம்ம நிறையா வகை துன்பங்கள் படுறோம். ஓகேவா? கர்மங்கள் 2 வகை இருக்குது. யார் சொல்ல முடியும்? எஸ், வாட் இஸ் த ஆக்கர்மனா வந்து என்னது? ஆக்கர்மனா வந்து என்னது? ஆக்கர்மனா என்ன? தனா மதஜி சொல்லுங்க. தனா மதஜி நீங்க ஆக்கர்மனா என்னது? பாரணி மதஜி யூனோ ஆக்கர்மா? பள்ளி மதஜி கூகுளில் கொடுத்தே இருக்கீங்களா? கேட்குறீங்களா? ஆக்கிரமனா சாஸ்திரத்தில் சொல்கிறபடி செய்கிறது ஆக்கிரமா, சொல்கிறத செய்கிறது ஆக்கிரமா. இப்போ பச்சை கலரில் டிராஃபிக் லைட் போட்டுருந்துச்சுன்னா நின்றுணும், போகணும், அது ஆக்கிரமா, சொல்கிறத செய்கிறது.
பச்சை கலரில் சோப்பு லைட் போட்டிருக்கு, நான் அப்பயும் போவேன்னா அதான் வீக் கர்மா, பாவ செயல். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இந்த டிராஃபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வீக் கர்மனா பாவ செயல், சொல்லாத செய்கிறது இதான் வீக் கர்மா. ஓகேவா? அப்போ இந்த கர்ம பந்தங்கள் நம்ம 2 வகையில் இருக்குது. ஒன்று இப்போ புண்ணியமும் இருக்குது, ஒன்று வந்து பாவமும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு யாராச்சும் திடீர்னு நல்லா காலைல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பகவான்லாம் கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வேலைக்கு போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் நம்மளை ஏசுகிறான், டேய் எதுக்காக வேலை செய்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்களேன். என்ன காரணம்? சும்மா கர்மாவும் சொல்லிட்டு போயிடுவோம், எல்லாம் கர்மாங்கன்னு. அது என்ன கர்மா? அது வீக் கர்மா. வீக் கர்மா நம்ம செய்த பாவ விளைவுகள் நம்மளுக்கு வந்து என்ன, அதாவது நம்ம செய்த முந்தைய பிறகு செய்த பாவ விளைவுகள். அது வந்து இது வந்து பின்னாடி போய் நிறைய இடத்துல சொல்லுவார், பகவான் சொல்லுவார், நம்ம விதை மாதிரி நம்ம நட்டுட்டு வந்துட்டோம், பாவங்களை நம்ம நட்டுட்டு வந்துட்டோம். அதில் சில பாவங்கள் அப்போ தான் விதையிலேருந்து துளிர் விட்டுருக்கு, சில பாவங்கள் இப்படி துளிர் விட்டு 2 இலைகள் வந்திருக்கு, சில பாவங்கள் அப்படியே கொஞ்சம் செடியுமே பெருசாக வந்திருக்கு, சில பாவங்கள் மரம் மாதிரி ஆகிருக்கு, சில பாவங்கள் மரம் மாதிரி பெருசாக ஆகி அதில் பழம்லாம் வந்து அந்த பழம் வந்து பழுத்து நிற்கிது. ஓகேவா? இந்த மாதிரி பாவங்கள் சில விஷயங்கள் நிறையா வகையான பாவங்கள் இந்த மாதிரி செடி ரூபத்தில் நம்மளுக்கு இருக்குது, பின்னாடி இருக்குது நம்மளுக்கு பின்னாடி. ஆனால் நம்ம பாவங்கிட்ட கடவுள் போய் என்ன சொல்லுவோம், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் உங்களுக்கு துன்பம் வருதுன்னு. அவர் அங்கேருந்து துர்காம்மா சொல்லுவாங்க, நீ சூழலை எடுத்து வாயில வைக்க போகிறேன்னு, நீ பண்ணது பூராவே பாவம் தான். ஏன் அது நம்ம வரும் இந்த பிரிவு மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த பிரிவு மட்டும் ரொம்ப நல்லவனாக இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு வர பாவம் எல்லாம் இந்த பிரிவில் பண்ணதில்லை, போன பிரிவி, அதுக்கு போன பிரிவி. அதுக்கு உதாரணம் வந்து பார்த்துக்குங்க, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் இருக்கிறாங்க. அது கௌரவர்களுடைய தலைவர் வந்து யாரு? கண்ணு தெரியாமல் இருப்பார். யாரு? திருதராஷ்டிரர் கண்ணு தெரியாமல் இருப்பார். அப்போ பகவான் சொல்கிறாரு, பகவான் கேட்குறாரு, நான் ஏன் கண்ணை தெரியாமல் போணுச்சு சொல்லி அந்த கதை வருது. அவர் 100 பேர் 50 பிரிவுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 100 புறா நினைக்கிறேன். இந்த 100 புறானா பீஜன் மாதாஜி, அந்த 100 புறா வந்து என்ன பண்ணுவார், கண்ணை கொத்தி சாவடிச்சிருப்பார். இவர் சாவடிச்சிருப்பார். ஏன்னா இவர் வந்து சத்திரியன்னு சொல்லி. அப்போ அதனால தான் நீ இப்போ கண்ணு தெரியாமல் இருக்குன்னு. அப்போ ஒரு கேள்வி கேட்பாரு, நான் 50 பிரிவுக்கு முன்னாடி தான் செஞ்சேன், அப்போ ஏன் வந்து எனக்கு வந்து 50 மறுபிரிவில் கொடுத்துக்கலாமா இல்லையா தண்டனை? ஈசான் கரெக்டாக இல்லையா வந்து மறுபிரிவில் தண்டனை கொடுத்துக்கலாம். ஆனால் ஏன் 50 பிரிவு சென்று ஏன் வந்து எனக்கு வந்து தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா உனக்கு 100 புறா சாவடிச்சில, உனக்கு 100 பிள்ளைங்க பெற்றுக்கிறதுக்காக 100 பசங்க எப்போ வருவாங்க? சத்திரியர்களுக்கு மட்டும்தான் 100 பசங்களுக்கு வருவாங்க. அப்போ நீ சாதாரண மனிதனிலிருந்து நீ சத்திரன் ஆகிற வரைக்கும் உனக்கு 50 பிரிவுகள் தேவைப்பட்டுச்சு. 50 பிரிவில் நீ என்ன பண்ண, கொஞ்சமாக நீ வந்து இப்போ 50வது பிரிவில் சத்திரனாக வந்துட்ட. இப்போ உனக்கு வந்து அந்த பாவம் வேலை செய்யுது. ஏன்னா அந்த 100 புறாக்கள் 100 பசங்க, அதில் அந்த புறாவோட கண்ணு குத்துனில அந்த மாதிரி வந்து உன் கண்ணு போச்சு. அந்த 100 புறாக்கள் எப்படி செத்து போணுச்சோ அதே போல் உனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தாலும் உன் பசங்க நீ இருக்கும் போதே அந்த 100 பசங்க செத்து போவாங்க. இது எப்போ நடக்கும்? நீ சத்திரனா வந்தால் மட்டும்தான் நடக்கும். அதுக்காக தான் உன்னை 50 வச்சு 50 பேரையும் உன்னை வெயிட் பண்ண வச்சு இப்போ கதையை முடிக்கிறோம். புரியுதா? போன பிரிவு செஞ்சு தான் இந்த வருஷம் பண்ணல. நம்ம 151 பிரிவுக்கு முன்னாடி அங்கே வச்சு ஒரு அட்டூழியம் பண்ணியிருப்போம். அது மரமாகி இப்போ நம்மளை பழி வாங்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா வகை பிரச்சனை வருது. இப்போ சில பேர் நடக்குது, ஏன் பிள்ளை உணவாக பிறக்குது, ஏன் வந்து இது நடக்குது, ஏன் அது நடக்குதுன்னா சில காரணங்கள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் பகவான் பக்தியால் மாற்ற முடியும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவோட்டி இருக்காங்க, நான் ஆன்லைனில் வருவாங்க. அவங்களோட 2வது பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து பார்த்து பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, மனநிலை பாதிக்கப்பட்டவர். இப்போ நான் பக்தி பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் பக்தி பண்ணுறாரு, அவங்க வந்து ஜோஹூரில் இருக்கிறாங்க. என் மொதல் மகளும் ஓகே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பேரன் பற்றி எடுத்துட்டேன். 2வது பையன் கடைசி பையனும் ஓகே, நடுவில் பையன் மட்டும் இவன் என்ன பண்ண போகிறேன், இவன் போய் அடைய முடியுமா, என்ன பண்ண முடியும், எப்படி என்ன பண்ண தெரியல ப்ரோன்னு. அப்புறம் சொன்னேன், நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் பக்தி பண்ணும்போது சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள், அவர் கூட நாம ஜபம் பண்ணுங்கள். அவர் ஜபம் வந்து காதுக்குள்ளே போகுது. அப்போ கிளாஸில் கேட்கும்போது கிளாஸ் கேட்குறாரா, ஓகே கேட்குறாரு. நீங்கள் கொடுக்குற பகவான் நைவேத்தியம் பண்ண பிரசாதம் சாப்பிட்றாரு. இது போதும். இப்போ அவர் அனுபவிக்கிறது அவர் செய்த கர்மவினை பந்தத்தினால. அவர் இந்த பூமியிலேருந்து மறைஞ்சி போகும்போது அவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்தி கிடைச்சிருக்கு. இந்த பக்தியால் மேபி அவர் வந்து திருப்பி இங்கே நல்ல பிறவி மனித பிறவி எடுத்து அவர் பக்தி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் பகவான் கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்தாருன்னா துருசாக இந்த பிரிவு முடிஞ்சோடனே பகவான் வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிரிவில் அவர் வந்து அவர் செய்த பாவத்தினால அனுபவிச்சிருக்காரு.
ஆனால் அதனால இந்த பிரிவு வந்து ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கலாம். ஆனால் இதில் இப்போ வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்களே, அவங்க வந்து பையனுக்காக அம்மா அந்த மகளுக்காக பக்தி பண்ணாங்கன்னா அந்த கிரெடிட்டு அவங்கள வந்து அடுத்த பிரிவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பக்தியில் 2வது சாப்டர் 40 சொல்கிறாரு, என்னது தியாயதோ மகத்தோ பயா, எனக்கு சிறிதளவு பக்தி செய்தாலும் நான் அவங்கள மிகப்பெரிய பயத்திலிருந்து காப்பாற்ற சொல்கிறாரு. அதான் பக்தியோட பெனிஃபிட் இதுதான். தென் முடிச்சிடலாம், கொஞ்சம் தான் முடிச்சிடலாம், முடிச்சிடலாம். இப்போ எத்தனை படித்தேன்? 28 இல்லை 29 இப்படிதான் பயந்த பந்தங்களிலிருந்து. ஓகே, இப்போ 29 29 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருக்கும் வந்து பாகுபாடு பார்ஷியாலிட்டி பார்க்கறது சொல்கிறாரு. நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்புடன் தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் என் நண்பன். அவன் என்னில் இருக்கின்றான், நான் அவன் இருக்கின்றேன். இங்கே வந்து கிருஷ்ணர் அவங்க பக்தர் மட்டும் தான் காப்பாற்றுவார், நம்மளாம் காப்பாற்ற அப்படிலாம் கிடையாது. அவர் யாருக்கிட்டையும் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கறது கிடையாது. நீங்கள் யார் பக்தி பண்ணாலும் நான் அவளை காப்பாற்றுறேன் அப்படி சொல்கிறாரு. தென் 30 வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறலாது ஈடுபட்டிருந்தால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் சாதுவாகவே கருத வேண்டும், ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். அவங்க பக்தி பாதையில் வந்து இருக்கிறாங்க. சில சமயத்தில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம், சில தவறுகள் செய்யலாம். பக்தியில் வந்து பயிற்சி படிக்கிறாங்க, எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. சில சமயம் சில தவறுகள் செய்யலாம். ஆனால் தவறுகள் திருப்பி உணர்ந்து திருப்பி பக்தி செய்யும் போது, திருப்பி அவங்க கொண்டு செய்யும் போது அவங்கள நீங்கள் பக்தராக தான் பார்க்கணும். அவங்க இவன் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான், இவன் போய் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்லிக்கிறாரு. ஏன்னா திருப்பி அவங்க கொண்டு பக்தி பிடிக்கும். இதான் பக்தியோட பவர். தென் அடுத்து 31 வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வெகு விரைவில் தர்மத்மாவாகி நித்தியமான அமைதி அடைகின்றான். குந்தின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கௌத்தியா பிரிஜானி நான் பக்தியா பண்ண சரி. பகவான் இங்கே வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு, என் பக்தன் என்னைக்கு அழிவதில்லை. நீங்கள் பக்தி பண்ணிகிட்டே இருக்கீங்க, சில தவறுகள் நடக்குது, சில சமயம் பக்தி பாதையில் விட்டு வெளியே ஆகிட்டா கூட திருப்பியும் பகவான் உங்களை ஏற்றுக்குவார். எந்த சூழ்நிலையும் பகவான் நம்மளை வெறுக்க மாட்டார். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம், அதான் பகவான் எப்போ வந்தாலும் ஏற்றுக்குவார், அதனால் நம்ம பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம். இப்போ திருப்பி கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் நம்ம மண்டை கோளாறு ஆச்சுன்னா திருப்பி கொஞ்சம் வெளியில் போய் சில விஷயம் திருப்பி வந்து அதான் பகவான் ஏற்றுக்குவார். அப்படி பண்ணக்கூடாது. தெரியாமல் செய்கிற தப்புக்கு தான் மன்னிப்பு. கட்டளையா மாதிரி. எஸ். அடுத்து 32 பார்த்தீங்கன்னா, பிரதான மகனே, இங்கே வந்து பாருங்கள், நிறைய இடத்துல ஒரு குற்றம் இருக்குது. இந்த பெண்களை வந்து எங்களை கிச்சன்லேயே போட்டுறாங்க, பெண்களை வந்து மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. இங்கே பகவான் சொல்கிறார், பெண்களுக்காக பேசுகிறாரு. ஓகேவா? பிரதாவின் மகனே, பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என கீழ் குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைக்க முடியும். எஸ், இந்த ஸ்லோகம் ஒரு பஞ்சாயத்து ஸ்லோகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து மிகப்பெரிய பஞ்சாயத்துக்குரிய ஸ்லோகம், நிறைய சர்ச்சைகள் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். என்ன பிரபு அதில் வந்து கீழ் குளம் போட்டிருக்காரு, எங்களை வச்சு தான் எல்லா சேவையும் செய்கிறீங்க, எங்களே நீங்கள் தாக்குறீங்களா? மதஜி கடலையா பாருங்க, என் மனசில் உள்ளான்னு சொல்கிறீங்க பிரபு. கடலை வந்து நீங்கள் யாரையும் பகவான் தாழ்ந்து, அதுதான் முதல்ல முன்னுக்கு பேசுகிறாரு. எனக்கு யாரும் வந்து எந்த பார்ஷியாலிட்டி, எனக்கு யாரும் வேறுபாடு கிடையாது, எல்லாருமே எனக்கு சமம் தான். ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, இந்த சமுதாயத்தில் இது வந்து இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஓகேவா? சூத்திரர்கள், கீழ்குலத்தை சேர்ந்தவர்கள், ஓகேவா? அப்புறம் வந்து ஜாதியின் அடிப்படையில் வந்து என்னது, நம்மளோட மதங்களை அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது. அடுத்து வைசியர்கள், பிஸ்னஸ் கிளாஸில் உள்ளவங்க வைசியர்கள், பெண்கள் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, என்னது ரொம்ப வந்து அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல வகையான சர்ச்சைகள் நிறைய இருக்குது. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே யார் வேணாலும் பக்தி பண்ணலாம். இந்த பக்தி வந்து உங்கள் வீட்டு சுத்தம் மட்டும் கிடையாது, எல்லாரும் யார் வேணாலும் பண்ணலாம். புரியுதா? அதுக்கு தான் வந்து பகவான் என்ன சொல்கிறாரு, யார் வேணாலும், பெண்களாக இருந்தாலும் சரி, கீழ்குலத்தில் இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஜாதியின் அடிப்படையில் வழிபாடுகள் நடத்தப்பட்டு இருந்துச்சு. அதில் பல சரித்திரம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சிவபெருமான் அடியார்களில் நந்தனர் இருக்கிறாரு. இந்த நந்தனர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கோயிலுக்குள்ளே போக முடியாது,
அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இப்போ வெளியிலேருந்து கேட்குறாரு, சிவபெருமானே உன்னை பார்க்கறதுக்கு ஊரெல்லாம் கூட்டு வந்துட்டேன், என்னை உள்ளே விடுமில்ல, உன்னோட கருணை கொடுன்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் முன்னுக்கு ரெண்டு செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஞாபகம் இல்லை. அவங்கக்கிட்ட பகவான் சிவபெருமான் சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நந்தி கதை சொல்கிறாங்க. நந்தி விக்கிரகம், நந்தி என்ன பண்ணுறது, நவுந்து நிற்கிது. அந்த பூனை தமிழ்நாட்டில் ஒன்று அந்த கோயில் இருக்குது. நந்தி வந்து நவுந்து இருக்கும். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சிவபெருமான் பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பானாழ்வார், சிறு வயசு சம்பிரதாயத்தில் திருப்பானாழ்வார் சாதாரண ஒரு பாணர் குலத்தை பிறந்தவர். உன் காதெல்லாம் இந்த மண்ணில் படவே கூடாதுன்னு சொன்னாங்க ஸ்ரீரங்கத்தில். பிறகு வந்து பகவான் வந்து கதவு சாத்திட்டாரு. அவர் வந்து எனக்கு வந்து இப்போ வந்தால் தான் நான் கதவை திறப்பேன்னு. அதுமாதிரி நடந்திருக்கு. அதே போல் பாருங்கள், வந்து உடுப்பியில் வந்து அந்த கனகதாசர் அந்த டெம்பிள் பேர் என்னது, கிருஷ்ணர் பக்த கனகதாசன். அந்த டெம்பிள் பேர் நல்ல பேர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் கூட போய் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு அந்த டெம்பிள். ஓகேவா? அது வந்து ஒன்றும் கொடூரமான கதை. என்னதுன்னா, அந்த டெம்பிள் வந்து கிருஷ்ண விக்கிரகம் இருக்கும். இப்படி கோயிலுக்கு வச்சிங்களேன், எல்லாரும் இப்படி தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஆனால் கீழ் குளத்தில் லக்கில் ஜாதியில் பிறந்தவங்க வந்து இந்த கோயில் முன்னுக்கு வாசப்படும் நிற்கக்கூடாது. இவங்களாம் பின்னாடி இங்கே நிற்கணும். அந்த செவரெலாம் மறைச்சிருக்கும். அப்போ கனகதாசன் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் குளத்தில் பிறந்தவர். அவர் பகவானே உன்னோட திரு அழகை பார்க்க முடியாதா, நான் உன்னை பார்க்கவே முடியாதா, நான் உனக்கு தரிசனம் கொடுக்கவே முடியாதா, என் சைடு நீ பார்க்கவே மாட்டியான்னு மனசை விட்டு அழுகிறாரு. அழுக என்ன ஆச்சு, இந்த அதாவது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி சொல்லுவாங்க. 180 டிகிரினா இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் இங்கே திரும்புறது. ஏன்னா கோயிலுக்கு பின்னால் உட்காந்து அவர் அழுந்து இருக்கிறாரு. ஓகேவா? என்ன ஆச்சு, அந்த அங்கே இருக்க அவட கல்லை ஒட்டஞ்சு தெரிச்சு அப்போ பகவான் பண்ண அப்படி இங்கிட்டன் பண்ணிட்டாரு. நீங்கள் இப்போ போனால் கூட டெம்பிள் பேர் தெரியல, செக் பண்ணி சொல்லுங்கள். இப்போ போனால் கூட நீங்கள் மெயினாக உள்ள மூலசனம் போனீங்கன்னா பகவான் நேரடி பார்க்க முடியாது, சைடில் தான் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா பக்த கனகதாஸுக்காக தன்னோட பொசிஷனை மாற்றினவர். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், பல கதைகள் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை சொல்ல பிடிச்சேன் கடைசி நான் 32 முடிச்சுண்ணா. 32 வந்து பாருங்க, அதான் சொல்கிறாரு, என்ன யார் வேணாலும் என்கிட்ட வந்து சரணாகதி அடைந்தால் நான் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அண்ட் 33 இதுவும் முக்கியமான ஸ்லோகம். இவ்வாறு இருக்க புண்ணியமான பிராமணர்கள், பக்தர்கள் மற்றும் புனிதமான அர்ச்சகர்களை பற்றி சொல்வதற்கு என்ன உள்ளது. எனவே துன்பம் வாய்ந்த இந்த தற்காலிக உலகத்தை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக. இந்த பௌதிக லோகத்தில் மாட்டிக்கிட்ட இங்கேருந்து வெளியாகணும்னா என் மீது பக்தி பண்ணு, என்னோட நாமத்தை சொல்லு. ஓகேவா? அவர் சொல்கிறாரு. தென் கடைசியா 34 இதான் லாஸ்ட் ஸ்லோகம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த 1வது அத்தியாயத்திலேருந்து 9வது வரைக்கும் பேசியிருக்கால, இந்த 34வது ஸ்லோகத்தில் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு மிக ரகசியமாக அறிவு சொல்கிறாரு. அந்த மிக ரகசியமாக அறிவை ஃபுல்லாக கன்க்ளூஷனில் இங்கே தான் வைக்கிறார், 30 வைக்கிறாரு. மன்மனா பவ மத் பக்தோ மத் யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவஷ்யாஷி யுக்தைவ ஆத்மானம் மத் பராயணா. எல்லாம் சொல்லுங்க. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய். அதாவது மண்மனா மனசை பகவான் கிட்ட கொடுக்கணும். அப்புறம் என்னை பற்றி சிந்திக்கணும். என் பக்தன் என்னோட பக்தனா என்னோட பக்தனா மாறு. அப்போ எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணு. அப்புறம் என்னை நீ வழிபடு. நீ என்னோட சிந்தனையில் முழுமையாக இரு. தென் கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்துடுவ. 2 இடத்துல வந்து முக்கியமான நாலேஜ் கொடுக்குறாரு. ஒன்று 9வது அத்தியாயத்து கடைசிலையும், ஒன்று 18வது ஸ்லோகம் கடைசிலையும் சர்வதூரம் பருத்தியாச்சு. இந்த 2 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி கான்ஃபிடென்ஷியலான ஸ்லோகம். அப்போ என்னது, இங்கே நம்ம பகவானுக்கு பக்தி செய்தால் கண்டிப்பாக நம்ம பகவானை அடையலாம். இதில் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. பிரபு நான் முருகர் கும்பிட்றேன், நான் விநாயகர் கும்பிட்றேன், நான் அம்பாள் கும்பிட்றேன், கோச்சிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ராதா கோபால் ஜூ கி, கௌர பிரமானந்தே, ஹரி ஹரி போல். இதுதான் கான்ஃபிடன்ஸ் நாலேஜ். அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணுறாரு, எதெல்லாம் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு சொல்லி எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு.